ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் 5 ஆண்டு திட்டங்கள் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அந்த 5 ஆண்டு திட்டங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஸோ என்னன்னா, நம்ம துரோன் அகாடமியில் ஃப்ரீ எக்கனாமிக் வீடியோ கிளாஸஸ் கொடுத்துட்ருக்குங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எக்கனாமிக்னா என்ன, ஓகேங்களா, எக்கனாமினா என்னன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இந்தியன் எக்கனாமி போட்டிருக்குங்க, இந்திய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அப்புறம் அறிஞர்களுடைய பங்குகள், இந்திய பொருளாதாரத்தில் அறிஞர்களின் பங்குகள், அதுவும் ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் திட்டமிடல், திட்டக்குழுனா என்ன, தேசிய வளர்ச்சி சபைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 வீடியோ பதிவு நான் போட்டிருக்கேங்க. ஸோ இந்த 5 வீடியோ பதிவுமே இந்த பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். அதை பார்க்காதவங்க தயவு செஞ்சு பார்த்துட்டு வாங்க. அப்போதான் என்ன ஆகும், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த 5 ஆண்டு திட்டங்கள் எங்கேருந்து எடுக்கப்பட்டது எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. சரிங்க சார். இப்போ இந்த வீடியோ கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் சார். இது வரைக்கும் நான் படிச்சிருக்கேன். இந்த 5 ஆண்டு திட்டங்கள் எனக்கு ஞாபகமே வர மாட்டேங்குது சார். இது எப்படி படிக்கணும்னு தெரியல சார், எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு தெரியல, இதுக்கப்புறம் எப்படி கேட்கலாம் சார், இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கேள்விகள் இருக்கும். அது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு பதில் என்னன்னா, இந்த ஒரு வீடியோ பதிவை முழுசா பாருங்க. நான் உங்களுக்கு ஷார்ட்கட்ல சொல்லி கொடுத்துருவேங்க. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்துருவேன். அது இல்லாமல் இந்த நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கைப்பட எழுதுங்க. ஏன் சொல்கிறேன்னா, பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்காக மட்டுமே. ஸ்பெஷல் நோட்ஸ்னே சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வச்சிருக்கேன் அப்படின்றத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அப்போ திட்டம் என்ன, இலக்கு என்ன, வெற்றி அடைந்தது என்ன, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுப்போங்க. ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டத்திலும் சில திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கும். அது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணிக்கலாம், நீங்க எடுத்துக்கிட்டு போயிடலாம். அப்போ இந்த ஒரு வீடியோ பதிவுல என்னன்னா, மொத்தமாக இருக்கக்கூடிய 12 5 ஆண்டு திட்டங்களையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், அழகா முடிச்சிடலாம். அட் த சேம் டைம் 12 பிரதமர்களையும் பார்த்துக்கலாம். அந்த 5 ஆண்டு திட்டங்கள் எத்தனை பிரதமர்கள் இருந்தாங்க, அந்த டீட்டெயில் சொல்ல போறேன். அப்போ இது முழுக்க முழுக்க தேர்வுக்கு போகும்போது உங்களுக்கு 2 கொஸ்டின் கேட்கிறானோ 3 கொஸ்டின் கேட்கிறானு கிடையாது. எத்தனை கொஸ்டின் கேட்டாலும் நான் வந்து கிளியரா போட்டு வருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோ தாங்க இந்த 5 ஆண்டு திட்டங்கள். ஓகேவா, கிளியர் ஆயிடுச்சா, போயிடலாமா? சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த 5 ஆண்டு திட்டங்களுடைய ஃபர்ஸ்ட் ஷார்ட் நோட்ஸ் இருக்குங்க. ரஷ்யா புரட்சி 1917ஆம் ஆண்டு நடைபெற்றது. அது ஒரு ரீகால் பண்ணிடலாம். ரஷ்யா புரட்சி நடக்கும்போது என்னன்றாங்கன்னா, மையப்படுத்தப்பட்ட திட்டமிடல் வேணும்னு சொல்லிட்டு 7 ஆண்டு திட்டங்களை ரஷ்யா செயல்படுத்தி வெற்றி பெற்றுட்டாங்க. அதனுடைய மையக்கருவா கொண்டு தான் நம்ம என்ன பண்ணோம், 5 ஆண்டு திட்டங்களை நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சது. அப்போ சோவியத் ரஷ்யா இருக்கு பாத்தீங்களா, சோவியத் யூனியன், அது மையப்படுத்தப்பட்ட திட்டமுறையால் ஈர்க்கப்பட்டு நம்மளுடைய இந்தியா 1951ஆம் ஆண்டு 5 ஆண்டு மாதிரியை ஏற்றுக்கொண்டது. இப்போதாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பொருளாதார வளர்ச்சி அடைய இந்தியா எந்த ஆண்டு 5 ஆண்டு திட்டங்களை ஏற்றுக்கொண்டதுன்னா 1951ஆம் ஆண்டு தான் ஏற்றுக்கொண்டது. அப்ப இந்தியாவுடைய திட்டமிடல் வந்து பாத்தீங்கன்னா, இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஒரு மையப்படுத்தப்பட்ட பொருளாதார திட்டமிடல் முறையாகும். இது டைரக்டா கேட்டிருந்தாங்க. இந்தியாவின் 5 ஆண்டு திட்டம் என்பது மையப்படுத்தப்பட்ட திட்டமிடல் முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அப்ப என்னன்னா, அரசாங்கம் 5 ஆண்டு காலத்திற்கு அடைய வேண்டிய இலக்குகள் இருக்கும். பொருளாதார இலக்குகள், சமூக மேம்பாட்டு இலக்குகள், இது எல்லாத்தையுமே நிர்ணயிச்சு அதற்கான நிதி ஒதுக்கீடு பண்ணும். நிதி ஒதுக்கீடு பண்ணி என்ன பண்ணுவாங்க, அதை செயல்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கப்பா. அப்போ பொருளாதார வளர்ச்சியை அடைவதற்காக போடப்பட்ட திட்டம் தான் இந்த 5 ஆண்டு திட்டங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்தியாவின் 5 ஆண்டு திட்டங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1951 இருந்து 2017 வரைக்கும் 12 5 ஆண்டு திட்டங்கள் நடந்துச்சுங்க. ஸோ இதற்கு பதிலாக தான் என்ன ஆயிடுச்சுன்னா, நிதி ஆயோக் கொண்டு வரப்பட்டது. புரியுதுங்களா, நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. நிதி ஆயோக் கொண்டு வரப்பட்டது. அப்போ திட்டக்குழுவிற்கு பதிலாக கொண்டு வரப்பட்ட அமைப்பு அப்படின்னு கேட்டாலும் என்ன சொன்னீங்க, நிதி ஆயோக். அப்போ இந்த இடத்துல 5 ஆண்டு திட்டங்களுக்கு பதிலாக கொண்டு வரப்பட்ட அமைப்புனாலும் எதை சொல்லி நீங்க, நிதி ஆயோக் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக போன வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதை நீங்க பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா என்ன ஆயிடும், இந்த 5 ஆண்டு திட்டங்கள் ஈஸியா இருக்குங்க. ஸோ சரிங்க சார், 5 ஆண்டு திட்டங்கள் உருவாக்கிட்டாங்க, அதனுடைய குறிக்கோள்கள் என்ன? கண்டிப்பா இருக்கும்ல. ஒரு திட்டங்கள் ஒரு பிளானை கொண்டு வராங்கன்னா முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அதனுடைய குறிக்கோள்கள் கண்டிப்பா தெரிஞ்சுப்பாங்கப்பா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் குறிக்கோள்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் தெளிவா எழுதுறேன், கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட், தேசிய வருவாயை அதிகரிக்கணுங்க. தேசியத்துல வருவாய் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன், உற்பத்தியை அதிகமாக்கணும். சார் உற்பத்தினா எதுல சார்? எல்லாத்துலயுமே, நெல்லா இருக்கட்டும், உங்களுடைய வேலைவாய்ப்பா இருக்கட்டும், எந்த ஒரு ப்ராடக்ட் இருந்தாலும் அந்த ப்ராடக்ட்ல என்ன பண்றது, குறைன்றத கூடாது, இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா, நிலையான பொருளாதார வளர்ச்சி அடையணும், வேகமாகவும் இருக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நிலையான பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நிலையான பொருளாதார வளர்ச்சியும் அடையணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது, இறக்குமதியை குறைக்கணும். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் இருக்குங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்,
இறக்குமதியை என்ன பண்ணி ஆகணும், குறைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இங்க தெளிவா வைக்கிறாங்கப்பா. அடுத்தது 5வதா வந்து ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க பாருங்களேன். உள்நாட்டு உற்பத்தியை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஒரு திட்டம் போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்ன பண்ணணும், உள்நாட்டு உற்பத்தி இன்க்ரீஸ் பண்ணாதான் என்ன பண்ண முடியும், இன்னும் வேலைவாய்ப்ப குடுக்க முடியும் அப்படின்றாங்க. 6வது முதலீட்டை அதிகப்படுத்தணும். முதலீடு இருக்கு. அது என்ன பண்ணி ஆகணும் நம்ப, இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 7வது வறுமையை ஒழிக்கணும். வறுமை தான் அனைத்துக்கும் காரணமாக இருக்கிறது. அப்போ என்ன பண்ணணும், வறுமையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 8வது வேலை வாய்ப்பை உருவாக்கணும். ஆமாங்க. வேலை வாய்ப்பு இல்லாம எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. அப்போ வேலை வாய்ப்புகளை என்ன பண்ணி ஆகணும், இன்க்ரீஸ் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, வேளாண் உற்பத்தி. இந்த வேளாண்ல நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல, அந்த வேளாண் உற்பத்தியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கரைச்சி உற்பத்தியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கடைசியா முன்னேற்றம் ஏற்படணும். 10வது தொழில்நுட்ப முன்னேற்றம். இதுதாங்க தொழில்நுட்ப முன்னேற்றம். அப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க மெயின்ஸ்ல கேட்டாங்கன்னா இதுதான் நீங்க எழுதணும். குறிக்கோள்கள் அப்படியே பாருங்க. ஜஸ்ட் தேசிய வருவாயை இன்க்ரீஸ் பண்ணணும், உற்பத்தியை அதிகரிக்கணும், வேகமாகவும் இருக்கணும், நிலையானதாகவும் இருக்கணும், இறக்குமதியை சார்ந்திருக்கத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ இறக்குமதியை குறைச்சா என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கணும், முதலீடை இன்க்ரீஸ் பண்ணணும், வறுமை இருக்கவே கூடாது, வேலை வாய்ப்பை என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும், வேளாண்மையில சில சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும், தொழில்நுட்ப முன்னேற்றம் இருக்கணும், எல்லா துறையிலும் தொழில்நுட்பம்ன்றது ஒரு பேஸா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா. இதுதாங்க 5ஆண்டு திட்டங்களுடைய முக்கியமா இருக்க குறிக்கோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது கிளியரா எழுதிக்கிங்க. எழுதி முடிச்சிட்டோன்னே நம்ம எப்படி பார்க்க போறோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இப்படி தாங்க பார்க்க போறோம். ஸோ நீங்க 5ஆண்டு திட்டங்கள் நோட்ஸ் எப்படி வச்சிருந்தாலும் பரவாயில்ல, இந்த நோட்ஸ் உங்களுக்கு ஃபைனலா ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இந்த 3 எக்ஸாமுக்குமே இதுதான் உங்களுக்கு பெஸ்ட் நோட்ஸ்னு நான் சொல்வேன். ஸோ 5ஆண்டு திட்டங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டேட்டா இருக்குங்க. இந்த ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவாங்கப்பா. அது என்ன சார் ஃபினான்ஷியல் இயர்னா, ஜனவரி 1 நமக்கு ஞாபகம் இருக்குங்களா, டிசம்பர் 31 இது வந்து உங்களுக்கு ஒரு இயர் எண்டுன்னு சொல்லலாமா, இட்ஸ் கால்டு. ஸோ இது ஒரு 1 இயர் கணக்கு கால்குலேட் பண்ணுவாங்களா, ஜனவரி 1 புத்தாண்டு, 31 அந்த ஆண்டு முடியுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஃபினான்ஷியல் இயர்ன்றது அப்படி கிடையாதுங்க. ஏப்ரல் 1 ஸ்டார்ட் ஆகும். ஏப்ரல் 1 டு மார்ச் 31. மார்ச் 31. இப்போ 1951 ஏப்ரல்ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1956 மார்ச் 31 முடிஞ்சிடும். அடுத்த நாளே என்ன ஆயிடும், அடுத்த 5ஆண்டு திட்டம் ஸ்டார்ட் ஆயிடும். புரியுதுங்களா? இப்படிதான் 5ஆண்டு திட்டங்கள் ஃபுல்லாவே என்ன ஆயிருக்குன்னா உங்களுக்கு வந்திருக்கு. அப்ப 5ஆண்டு திட்டங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஜனவரில இருந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ஃபினான்ஷியல் இயர் நிதி ஆண்டு அப்படின்னு சொல்லக்கூடியதுல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்றத கிளியரா தெரிஞ்சுக்க போதும். சரிங்களா? ஸோ இப்பதான் ஸ்டார்ட் பண்றோம். இங்க நான் ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன், தெரியுதுங்களா பாருங்க. முதல் 5ஆண்டு திட்டம் கொடுத்துட்டுமா? ஸோ இமேஜ் பார்த்தா நீங்க சொல்லிடலாம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க, வேளாண்மை. சரிங்க சார், வேளாண்மை கொடுத்துருக்காங்க, ரைட்டு. பட் ஆனா திட்ட காலம், தலைவர், துணைத் தலைவர், மாதிரி, இலக்கு எவ்வளோ அடைஞ்சது, இதுதானே ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக கேட்டுறேன் இப்பெல்லாம். அப்போ கொஸ்டின் ஏரியாவை ஃபர்ஸ்ட் நான் வச்சுட்டேன், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே எப்படி வச்சிருக்கேன்றத நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் காமிச்சிடுறேன். ஸோ எந்தெந்த திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது அப்படின்றத. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், முதல் 5ஆண்டு திட்டம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். முதல் 5ஆண்டு திட்டம்னா எப்போ ஆரம்பிக்கும், ஏப்ரல் 1 ஆரம்பிக்குமா? அப்போ 1951 ஸ்டார்ட் பண்ணாங்களா, 56 வரைக்கும் இருக்கு. சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் 5ஆண்டு திட்டம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாங்க தெளிவா. ஸோ தலைவர் யாரா இருப்பாரு, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் மோடி, பிரதமர் மோடி தான் இருப்பாரு. அப்போ இப்போ பிரதமர் மோடிங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாரு, 1951 56ல ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரதமர். துணைத் தலைவர் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க, குல்சாரிலால் நந்தா. இது கேட்பாங்கப்பா, குல்சாரி லால் நந்தா. இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் 5ஆண்டு திட்டத்தின் துணைத் தலைவரா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மாதிரி கண்டிப்பா மாடல் கேட்பாங்க. இப்போ ஹெராட் டோமர் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெராட் டோமர் மாதிரி. சரிங்களா? சரிங்க சார், இலக்கு வச்சிருப்பாங்கல்ல, இப்போ ஒரு இலக்கை வச்சாதான் அதை என்ன பண்ண முடியும், அதை அடைய முடியும். அப்போ இலக்கு, வளர்ச்சியோட இலக்கு பாருங்க 2.1%, அடைந்தது 3.6%. புரியுதுங்களா? அப்ப திட்டத்தின் நிலை என்ன ஆயிடுச்சு, வெற்றி. வெற்றி நம்ம டிக் போட்டுக்கலாம், தோல்வினா இன்ட்டு போட்டுக்கலாம். அப்ப பாருங்க, இங்கேயே உங்களுக்கு கொஸ்டின் முடிஞ்சுதா பாருங்க. என்ன மாதிரி கொண்டது, ஹெராட் டோமர் மாதிரி கொண்டது, இலக்கு 2.1, வளர்ச்சி 3.6, வெற்றி திட்டமா பாருங்க முதல் 5ஆண்டு திட்டம். இதை தான் நம்ம இங்கே சொல்லியிருக்காங்க. அப்ப முதல் 5ஆண்டு திட்டத்தை வெற்றிகரமா முடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சார் அதனுடைய நோக்கம் எது சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா வந்து விடுதலை பெறுதுங்க.
இந்தியா விடுதலை பெற்ற உடனே ஒரு 2 பிரச்சனை இருக்குங்க. என்னன்னா, இந்த சைடுல மேற்கு பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான் சொல்லிட்டு இருக்கு. இந்த பஞ்சாப்ன்ற ஒரு பகுதி அதிக விளைச்சல் தரக்கூடிய பகுதி. அவங்க பக்கம் போயிடுச்சு. ஸோ நமக்கு உணவு பற்றாக்குறை, வறுமை, வேலையின்மை எல்லாமே நிலவிட்டு இருக்கு. இந்த டைம்ல தான் என்ன பண்றாங்கன்னா, வேளாண்மைக்கு முக்கியத்துவம் தருவோம். ஸோ வேளாண்மைக்கு முக்கியத்துவம் குடுத்துட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம வேளாண் உற்பத்தி பொருட்கள் ஆரம்பிச்சா வறுமைய ஒழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. அப்ப விவசாய பொருட்களின் உற்பத்தி இருக்கணும். விவசாய பொருட்களுடைய உற்பத்தி என்ன பண்ணணும்? அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கு வைக்கிறாங்க. அப்ப வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதுன்னா முதல் 5 ஆண்டு திட்டம். அப்ப உணவு தன்னிறைவு அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த திட்டம் ஒரு பேர் சொல்லி அழைக்கிறாங்கப்பா. இந்த திட்டத்துக்கு பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா, விவசாய திட்டம்னே சொல்லிட்டாங்கப்பா. விவசாய திட்டம். அப்ப எக்ஸாம்ல கேட்பாங்கப்பா. முதல் 5 ஆண்டு திட்டம் என்று அழைக்கப்படுதுன்னா, விவசாய திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. சார் விவசாயத்த நீங்க இன்கிரீஸ் பண்றீங்க. என்னென்னலாம் எக்ஸ்ட்ரா குடுத்திருப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்வேங்க. நீர்ப்பாசனம் குடுத்திருப்பேனா? கண்டிப்பா. மின்சார வசதிகள் குடுத்திருக்கணுமா? ஸோ இது எல்லாமே குடுத்ததால பருத்தி, சணல் ஆகியவற்றில் அளிப்பை என்ன பண்ணணும்? இன்கிரீஸ் ஆச்சு. உணவு தட்டுப்பாட்டை என்ன பண்ணணும்? தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தேசிய வருமானத்தை உயர்த்தணும். வேலை வாய்ப்புகளை முக்கியமா இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, பொருளாதார வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைத்த திட்டம் தான் இந்த முதல் 5 ஆண்டு திட்டம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இத மட்டும் நீங்க தெரிஞ்சீங்கன்னா 1 மார்க் ஈஸியா போட்டுடலாங்க. பாருங்க, ஜஸ்ட் ஒரு ரீகால் மாரி பண்ணுங்க. திட்டக்காலம் 5 ஆண்டுகள். தலைவர் நேரு, துணைத் தலைவர் குல்சாரிலால் நந்தா. கேட்பாங்கப்பா, முதல் துணைத் தலைவர் யாருன்னு சொல்லிட்டு. 5 ஆண்டு திட்டத்துல குல்சாரிலால் நந்தா. மாதிரி இலக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னா, இலக்கு 2.1 வளர்ச்சி அடைஞ்சது பாருங்க கிட்டத்தட்ட 3.6. இது அப்படியே என்ன பண்றீங்க? ஒரு ஒரு ஃப்ளோ சார்ட் மாரி நான் பின்னாடி போட்டு தரேன். பின்னாடி ஃப்ளோ சார்ட் போட்டிருக்கேன். அது ஷார்ட்கட்டும் வச்சிருக்கேன். அதையும் சொல்லிக் குடுத்துடுறேன். இப்படியே எழுதிக்கிறாங்க போதுங்க. ஸோ அதனுடைய தொடர்புடைய திட்டங்கள்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இது மட்டும் முன்னேறிச்சான்னு கேட்டீங்கன்னா, கிடையவே கிடையாது. ஸோ இதனால நமக்கு நெறைய விஷயங்கள் வந்துச்சுங்க. அந்த என்னன்னா, கிராமப்புற மக்களின் வாழ்க்கை தரத்த உயர்த்திட்டாங்க அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இப்ப என்ன பண்றாங்கன்னா, சமூக முன்னேற்ற திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்த ஸ்டார்ட் பண்றாங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 2 எக்ஸ்ட்ராங்க. அக்டோபர் 2 1952ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கப்பா. தேசிய சேவை நீட்டிப்பு திட்டம் அதே அக்டோபர் 2ங்க. 1953. நெக்ஸ்ட் மத்திய சமூக நல வாரியம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 1953 அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறோம். சரிங்களா? ஸோ இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த திட்டங்கள் எல்லாமே எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. முதல் 5 ஆண்டு திட்ட காலத்துல இருக்கு. அப்ப இது எக்ஸ்ட்ரா ஜிகேவா நீங்க எடுத்துக்கலாமா பாருங்க. அவ்வளவுதான். முடிஞ்சுச்சு. அப்ப நாட்டு வருமானத்தின் உயர்வு இலக்கு 11% வச்சாங்கப்பா. உயர்வு இலக்கு எவ்வளவு வைக்கிறாங்க? 11% என்றாலும், எவ்வளவு கை கூடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 18% நாட்டு வருமானம் இன்கிரீஸ் ஆயிருக்காங்க இதனால. எவ்வளவு உருவாயிருக்கு? 11% இலக்கு வச்சு 18% நாட்டு வருமானம் இன்கிரீஸ் ஆயிடுச்சு முதல் 5 இடத்துல. தலா வருமானம் இருக்கு பார்த்தீங்களா? பெர் கேபிட்டா இன்கம் சொல்லிட்டு தலா வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 11.1% இன்கிரீஸ் ஆச்சுங்க. 11.1% இன்கிரீஸ் ஆச்சு. எப்போ? முதல் 5 ஆண்டு திட்டத்திலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம பருத்தி, சணல், கரும்பு, எண்ணெய் வித்துக்கள் போன்ற உற்பத்தியும் இலக்கை அடைந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ இதுதான் எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். தலா வருமானம் முதல் 5 ஆண்டு திட்டத்தில எவ்வளவு இன்கிரீஸ் ஆயிருக்கு? 11.1%. சரிங்க சார். முதல் 5 ஆண்டு திட்டத்தில் தொடங்கப்பட்ட தொழிற்சாலைகள் இருக்கா சார்ன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்குங்க. ஸோ உரத் தொழில்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்பதான் ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பிச்சுடுறாங்க. ஏன்னா வேளாண்க்கு முக்கியத்துவம் குடுக்குறாங்கன்னா என்ன பண்ணி ஆகணும்? குடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கப்பல் கட்டும் தொழிற்சாலைகளும் ஸ்டார்ட் பண்ணாங்கப்பா. கப்பல் கட்டும் தொழிற்சாலைகள், ரயில் என்ஜின் தொழிற்சாலைகள் இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. ரயில் என்ஜின் தொழிற்சாலையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இயந்திர கருவிகள் என்ன பண்றாங்க? இயந்திர கருவிகளும் ஸ்டார்ட் ஆயிடுது. மின் கம்ப தொழிற்சாலைகள். ஏன்னா உங்களுக்கு மின்சாரம் இலவசமா தரேன்னு சொல்லிட்டு சொன்னேன் பார்த்தீங்களா? அப்ப என்ன பண்ணணும்? மின் கம்பமும் அமைச்சு தரணும். தொலைபேசி என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த டைம்ல ஓரளவுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. குரோத்லாம் ஆகல. இப்பதான் தொலைபேசி தொழிற்சாலைகள ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த இந்த விஷயம் நீங்க எக்ஸ்ட்ரா தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. சரிங்க சார். பாசன திட்டங்கள், இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ்லாம் எங்கெங்கலாம் என்னென்னலாம் ஸ்டார்ட் பண்ணாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இது கேட்பாங்கப்பா. மேட்டூர் அணை திட்டம் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. பக்ரானங்கல் அணை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பக்ரானங்கல் அணை தான் உலகின் மிகப்பெரிய புவியீர்ப்பு அணைன்னு சொல்லுவாங்களா? உலகின் பெரிய புவி ஈர்ப்பு அணை. எக்ஸாம்ல கேட்பாங்க. நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது தாமோதர் அணை வந்து பார்த்தீங்கன்னா, மேற்கு வங்கம் மற்றும் வெஸ்ட் பெங்கால், பீகார். நான் ஷார்ட்டா எழுதுறேன். நீங்க ஃபுல்லா எழுதிக்கணும். சரிங்களா? ஹெராகுட் அணை மகாநதி குறுக்கே கட்டப்பட்டது தான் இந்த ஹெராகுட் அணைன்னு சொல்லிட்டு உலகின் நீளமான அணைன்னு சொல்லலாமா? நீளமான அணை தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹெராகுட் அணை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம்.
நெக்ஸ்ட் துங்கபத்ரா அணை ஆந்திரா கர்நாடகாவில் கட்டிருப்பாங்கப்பா. ஆந்திரா கர்நாடகா கேஏ போட்டுக்கிறேன், சரிங்களா. நெக்ஸ்ட் கோசி திட்டம். கோசி பீகாரின் துயரம் என்னென்று அழைக்கப்படுகிறது? கோசி. அப்ப பீகார், அப்ப பீகார்ல கட்டப்பட்டது தான் இதுன்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்ப எக்கச்சக்கமான அணை திட்டங்கள் வந்து சாம்பல் வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், எம்பி ராஜஸ்தான் ஆர்ஜே. நெக்ஸ்ட் மயூராட்சி திட்டம் வந்து பாத்தீங்கன்னா மேற்கு வங்கம். இது கேட்பாங்கப்பா. வெஸ்ட் பெங்கால்ல தான் மயூராட்சி திட்டம் ஸ்டார்ட் பண்ணாங்க, அந்த கங்கை நதிக்கு பக்கத்துல. நாகார்ஜுனா சாகர் வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் திட்டத்தில் ஸ்டார்ட் பண்றாங்கப்பா. அவ்வளவுதாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபி ரிலேட்டடா உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ முதல் 5 ஆண்டு திட்டம் வேளாண்மைக்கு முக்கியத்துவம் மட்டும்தான் கொடுத்தோம் நம்ம படிச்சிருக்கோம். எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் இருக்கா பாருங்க, என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த திட்டங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றத நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு கிளான்ஸாவே உங்களுக்கு கொடுத்துட்டேன், நோட் பண்ணி வச்சுக்க. ஆனால் முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்பவும் திரும்ப திரும்ப சொல்றேன், இலக்கு அடைந்தது. இது நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டுங்க, 2வது 5 ஆண்டு திட்டம். ஸோ 2வது 5 ஆண்டு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் வச்சு வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம் வேளாண்மையில. வெற்றி அடைஞ்சிட்டா 2வது தொழிற்சாலைகளுக்கு கொடுப்பாங்கப்பா. ஏன்னா தொழிற்சாலைகளை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் 2வது 5 ஆண்டு திட்டம். கால அளவு எழுதிக்கிங்க, 1956 டு 61. சேம் தாங்க. பிரதமர் யாரு? நேரு. இந்த இடத்துல துணைத் தலைவர் மாறுறாருங்க, கிருஷ்ணமாச்சாரி. நோட் பண்ணுங்க, கிருஷ்ணமாச்சாரி. எக்ஸாம்ல கேட்பாங்க 2வது துணைக்குழுவின் தலைவர் யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா எழுதணும். ஸோ இது என்ன மாதிரினா பிசி மஹலானோபிஸ் மாதிரி. பிசி மஹலானோபிஸ் கேட்பாங்கப்பா எக்ஸாம்ல. பிசி மஹலானோபிஸ் மாதிரி அடிப்படையாக கொண்டு எந்த திட்டம் சொல்லிட்டு பல டைம் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தாங்க இந்த கொஸ்டின். ஸோ 2வது 5 ஆண்டு திட்டத்துல இலக்கு 4% வைக்கிறாங்கப்பா. பார்த்துடலாம் ஒரு கை அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. அந்த கை பயங்கரமா ஓங்குச்சு, 4.1% அடைஞ்சு இந்த திட்டமும் என்ன ஆயிடுச்சுன்னா வெற்றி பெற்றது. அப்ப 2வது 5 ஆண்டு திட்டமும் அபரிவிதமான வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அப்ப பாருங்க, நேரு, கிருஷ்ணமாச்சாரி, பிசி மஹலானோபிஸ் 4%, 4.1% வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ மக்கள் தொகை அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ மக்கள் தொகை அதிகமாகிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணி ஆகணும், வேலையை கொடுக்கணும். அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் கனரக தொழிற்சாலைகளுக்கு முக்கியத்துவம். அந்த பாயிண்ட் முக்கிய புரியுதா பாருங்க, கனரக தொழிற்சாலைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. ஸோ அப்போ இது தொழில்மயமாக்கல் மூலம் நாட்டை தன்னிறைவு அடைய செய்யணும். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யறதுக்கு என்ன பண்ணக்கூடாது, வெளியெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதன் மூலமா வேலையின்மையை குறைக்கலாம். பாருங்க, வேலையின்மை குறையுமா? ஸோ உங்களுக்கு வேலை கிடைச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடைச்சிரும், நம்ம ஒரு ஃபார்முலா எழுதியிருப்போம், வருமானம் கிடைக்கும். வருமானம் கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு என்ன ஒழிக்கப்படும், வறுமை ஒழிக்கப்படுமா பாருங்க. அப்போ மேஜரா உங்களுக்கு என்ன பண்ணணும், அந்த வேலையின்மையை ஒழிக்கிறது தான் ஒரு அரசோடைய கடமையா இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றதால உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன, வருமானம் இன்க்ரீஸ் ஆகணும். வருமானம் என்ன ஆகணும், இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் 5 ஆண்டு திட்டங்கள்ல முக்கியமா நீங்க கவனிச்சுக்க வேண்டியதே ஒரு விஷயங்க, தன்னிறைவு. ஓகேங்களா, இதுதான் பாத்துக்கணும். அப்ப கனரக தொழிற்சாலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது எதுன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் இலக்கு எவ்வளவு, 2.6. 2.1 அடைஞ்சது 3.6. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா 4% அடைந்தது 4.1%. அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், இலக்கு அடைந்தது மட்டும் நம்ம பார்த்துட்டே வந்துடலாங்க. அப்ப பாருங்க, 1956ஆம் ஆண்டு 2வது 5 திட்டத்தில் அறிவிக்கப்பட்ட வேகமான தொழில் வளர்ச்சியை பொதுத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம கனரக அடிப்படை தொழில்கள் அரசு முழு கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க, முழு கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட்டாங்க. அப்பதான் என்ன பண்றாங்கன்னா, அரசு நான் இதெல்லாம் வச்சுப்பேன், மீதி எல்லாமே நான் தனியார் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாதுகாப்பு வந்து பாத்தீங்கன்னா அரசு கிட்ட தான் இருக்கும். பாதுகாப்பு யார்கிட்ட இருக்கும், அரசு கிட்ட இருக்கும். எஃகு தொழிற்சாலைகள் அரசு கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கனரக இயந்திர உற்பத்தி, கனரக இயந்திர உற்பத்தியும் அரசு கிட்ட தான் இருக்கும். போக்குவரத்து துறைகளும் யார்கிட்ட தான் இருக்கும், அரசு கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா. ஸோ இது எல்லாமே என்ன பண்றாங்க, பொதுத்துறை நிறுவனங்கள் செயல்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. இதன் மூலம் நாட்டின் வளர்ச்சி நேரடிய பங்கு அரசால ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ அப்போ இதன் மூலயமா நமக்கு லாபம் என்ன கிடைச்சுன்னா, நாட்டு வருமானம் 25% இன்க்ரீஸ் ஆச்சுப்பா 2வது 5 ஆண்டு திட்டத்துல. ஆண்டிற்கு 5% பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சது ஜிடிபியில. ஓகேங்களா, 60 தொழிற்பேட்டைகள் அரசு தொடங்கியது. 60 தொழில் இண்டஸ்ட்ரீஸ், சிப்காட் மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி தொழிற்பேட்டைகள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராமப்புறங்களை என்ன பண்றாங்க, சீரமைச்சிருக்காங்க. ரோடு ஃபெசிலிட்டிஸ் போட்டிருக்காங்கப்பா இதன் மூலயமா. அப்ப பொதுத்துறை நிறுவனங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு முதுகெலும்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா நேரு சொல்வார். நேரு ஒரு வார்த்தையை இந்த 2வது 5 ஆண்டு திட்டத்தை பயன்படுத்துவாருங்க.
பொதுத்துறை நிறுவனங்கள் நாட்டின் பொற்கோவில் என்று நேரு குறிப்பிட்டாங்க. இந்த பாயிண்ட் எழுதிங்க. பொற்கோவில் பொற்கோயில் என்று நேரு எதை குறிப்பிடுறாருன்னா கனரக தொழிற்சாலைகள். அப்போ இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா பொற்கோயில் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கான காரணங்களும் இங்க சொல்லியாச்சு. அந்த டைம்ல தான் பிலால், துர்காப்பூர், ரூர்கேலா, சேலம், விசாகப்பட்டினம், பத்ராவதி இந்த இடத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றாங்க இண்டஸ்ட்ரீஸ். எந்தெந்த இடத்துல எந்த இயர்ல ஸ்டார்ட் பண்ணாங்கன்றத ஜஸ்ட் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிலாய் வந்து பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சத்தீஸ்கர் என்ற ஸ்டேட்ல. எந்த ஆண்டு யாருடைய உதவினா ரஷ்யாவுடைய உதவிங்க. ரஷ்யா தான் என்ன பண்ணிருப்பாங்க, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. துர்காப்பூர் வந்து பாத்தீங்கன்னா மேற்கு வங்கம், வெஸ்ட் பெங்கால்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. மேற்கு வங்கத்துல யாரோட உதவினா பிரிட்டன், இங்கிலாந்தோட பிரிட்டன்னே போட்டுங்க. பிரிட்டனுடைய உதவியில ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒடிசா, ரூர்கேலா, ஒடிசா அப்படின்னு வச்சுங்க. ஒடிசா வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனி, ஜெர்மனியோட ஹெல்ப்போட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி சேலம், விசாகப்பட்டினம், பத்ராவதி வந்து பாத்தீங்கன்னா எஃகு நிறுவனங்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அரசே வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தொழிற்சாலைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு 2வது ஐந்தாண்டு திட்டம் மாபெரும் வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேங்க. இந்த டைம்ல தான் 1958ஆம் ஆண்டு 1958ஆம் ஆண்டு என்ன ஆயிடுச்சுன்னா அணு ஆற்றல் ஆணையக்குழு அமைக்கப்பட்டது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த பாதுகாப்பு தளவாடங்களையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா ஸ்டார்ட் பண்ணி நம்ம வெற்றி பெற்று அழகா வந்துட்டோங்க. அவ்வளவுதாங்க. 2வது ஐந்தாண்டு திட்டம் ரொம்ப ரொம்ப ஈஸியா போயிடுச்சுங்க. ஸோ 3வது ஐந்தாண்டு திட்டம். ஃபர்ஸ்ட் திட்டத்துக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அப்படியே கவனிங்க என்னென்ன எழுத போறேன். 3வது ஐந்தாண்டு திட்டத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அகைன் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் தலைவர் யாரு, பிரைம் மினிஸ்டர் தான். பிரைம் மினிஸ்டர் வரிசையை நம்ம முடிச்சுட்டு வந்துடும் பாருங்க. 1961 டு 1966 நேரு, நேரு தான் இந்த டைம்ல என்ன இருக்காரு, பிரதமரா இருக்காரு. இந்த இடத்துல துணைத் தலைவர் யாருன்னா குல்சாரிலால் நந்தா. திருப்பி என்ன பண்ணிட்டாரு, வந்துட்டாரு. சார் நானே பாத்துக்கிறேன், அதான் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நந்தா வராருங்க. நந்தா வந்த உடனே மாதிரி எடுக்கிறாங்க. கார்கில் மாதிரியே கொண்டு வருவாங்க. கேட்பாங்க கொஸ்டின். இது பல டைம் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நோட் பண்ணுங்க. மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் 3த்துக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும். கார்கில், மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் நம்ம ஜெயிச்சிட்டோமே, இலக்கு வைப்போமே, என்ன மாறா அப்படின்னு சொல்லிட்டு 5.6% இலக்கு வைக்கிறாங்கப்பா. ஆனா வளர்ச்சி அடைஞ்சது 2.8% தான். திட்டத்தின் நிலை தோல்வி. சரி, என்ன நடந்துச்சு, ஏன் இந்த திட்டம் தோல்வி அடைஞ்சது அப்படின்றத உங்களுக்கு காரணங்கள் சொல்றேங்க. இங்கே எழுதிக்கலாம் பாருங்க. 1962 சீனாக்காரன் நம்ம கூட போர் வந்துட்டான். 1964 நம்மளுடைய நேரு மரணம் அடைகிறார். நேருனாரு மரணம் அடைஞ்சிட்டாருங்க. அது ஒரு பெரிய அடி. நேரு மரணம் அடைஞ்ச உடனே 1965 பாகிஸ்தான்காரன் நம்ம கூட என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா போருக்கு வந்துட்டாங்க. இது எல்லாமே காரணம் இல்லாம பருவமழை கொஞ்சம் பெய்யாம போயிடுச்சுங்க. பருவமழை பெய்யாம போயிடுச்சு. இதுதாங்க மெயின் காரணமா இருக்கு. இது 3 இன்சிடென்ட்டும் நடந்த உடனே நம்மளால என்ன பண்ண முடியல, திட்டத்தின் மீது கவனம் செலுத்த முடியல. இதனால நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த திட்டத்துல தோல்வியை தட வேணும் அப்படின்றாங்க. அப்ப சார் இந்த திட்டத்துல எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த இந்த கோர் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த கோர் தெரிஞ்ச உடனே இங்க பாருங்க, இந்த பிக்சர் பாருங்க. சுய முன்னேற்றம் மற்றும் தொழிற்சாலை. அப்போ வேளாண்மையிலும் சரி, இண்டஸ்ட்ரியிலும் சரி, வேளாண்மை, தொழிற்சாலை இது 2த்துலயும் என்ன பண்ணணும்னா சுய முன்னேற்றம் அடையணும். அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா வருமானமும் இருக்கணும், சுதந்திரமான பொருளாதாரமும் இருக்கணும்னு சொல்றாங்க. அப்ப சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்றம் நிலையை ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த விஷயம் ஸ்டார்ட் பண்றாங்கப்பா. இப்ப என்ன பண்றாங்கன்னா அதிகமாக என்ன பண்றாங்க, விவசாயம் மற்றும் தொழிற்சாலை வளர்ச்சிக்கு இணைத்து நீடித்த வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த திட்டத்துல கல்விக்கு இம்பார்ட்டன்ஸ் தரலாம் அப்படின்னு பயன்படுத்துறாங்க. தொழில்நுட்ப பயிற்சி மையங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு அந்த மிஷினை ஹேண்டில் பண்ணல. அப்போ தொழில்நுட்ப பயிற்சி மையங்களை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சுகாதார வசதிகளை இன்க்ரீஸ் பண்ண சொல்றாங்க. சுகாதார வசதிகள், பொருளாதார வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. இங்க எழுதுறேன், பொருளாதார வளர்ச்சி. இது எல்லாத்தையுமே இங்க பிக்ஸ் பண்ணிடுறாங்க. அப்போ விவசாய உற்பத்தி இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ஒரு வரையறுக்கும், ஓகேங்களா, அங்கமாக கருதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பதான் நம்ம இங்க சொன்னோம். ஸோ இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் நடந்திருக்குங்க. லால் பகதூர் சாஸ்திரி 1966 மரணம் அடைவாருங்க. ஜவஹர்லால் நேரு 1964 லால் பகதூர் சாஸ்திரி என்ன ஆயிடுவாரு, மரணம் அடைவார். சீனா வார் சொல்லிட்டேன், 1962 பாகிஸ்தான் வார்,
1965. இதன் காரணமாக தான் இந்த திட்டம் என்ன ஆயிடுச்சு, தோல்வியில் அடைஞ்சது. ஆனா இந்த திட்டத்துல நமக்கு பயனளிச்ச விஷயங்கள் இருக்குங்க. போக்குவரத்து, தகவல் தொடர்பு, சமூக சேவைகள் மட்டுமே இந்த திட்டம் என்ன ஆயிடுச்சு, பலனளிச்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பஞ்சாயத்து தேர்தல்கள் இந்த டைம்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. அப்ப கேட்பாங்க கொஸ்டின், எந்த 5 ஆண்டு திட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து தேர்தல்கள் அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3வது 5 ஆண்டு திட்டம். சோ இந்த திட்டத்தின் தோல்வியின் காரணமாக முதல் திட்ட விடுமுறை நாள் அறிவிக்கப்பட்டது. இது எக்ஸாம்ல ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பிளான் ஹாலிடே எப்போ விடப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 3வது 5 ஆண்டு திட்டத்திற்கு பிறகு. ஸோ நமக்கு தெரியும் ஒரு கேப் வேணா நம்ம என்ன பண்ணுவோம், சார் பேக்கப் கொடுப்போம், எப்போ பேக்கப் கொடுப்போம்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரிங்க. ஸோ அப்போ என்ன பண்றாங்கன்னா ஆண்டு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டது எப்போன்னு பாருங்களேன், 1966 டு 67, 67 டு 68, 68 டு 69. இது எல்லாமே என்ன பண்றாங்க, ஆண்டு திட்டங்களா என்ன பண்றாங்க நமக்கு கொடுக்குறாங்க. ஆனுவல் பிளானர் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. சார் இந்த ஆண்டு திட்டங்கள்ல பெருசாலாம் இலக்கு இருக்காது. சின்ன சின்ன விஷயங்களை அழகா ஒரு வருஷத்துல முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, வேளாண்மைக்கு மறுபடியும் முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா என்ன ஆயிடுச்சு, திருப்பியும் நமக்கு தோத்துட்டோம், அதனால வேளாண்மைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நீர்ப்பாசனத்துக்கு திருப்பியும் கொடுங்க. நீர்ப்பாசனத்தை என்ன பண்ணணும், எல்லா இடத்துலயும் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. வேளாண் சார்ந்த துறைகள், வேளாண் துறைகளை இன்க்ரீஸ் பண்ணுங்க. இப்போ சார் எக்ஸாம்பிள் எடுத்துங்களேன், கரும்புனா அது வந்து வேளாண்மை, அதே சர்க்கரைனா இண்டஸ்ட்ரீஸ் போயிடுமா, அந்த துறைகளை சார்ந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தொழில் துறைகளுக்கு இடம் கொடுங்க, எல்லா தொழில்களுக்கும் முதலீடை இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண்டு திட்டங்களை ஸ்டார்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பணவீக்கமற்ற பொருளாதார வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு 5 ஆண்டு திட்டங்களை இன்க்ரீஸ் பண்ணாங்கப்பா. இந்த டைம்ல தான் ஒரு ட்விஸ்ட் வருது. என்ன யோசிக்கிறாங்கன்னா, பிலிப்பைன்ஸ் மணிலா அப்படின்ற ஒரு பகுதியில் என்ன பண்றாங்கன்னா, நெல் ஆராய்ச்சி நிலையம் இருக்கு. அந்த இடத்துல தான் போய் யோசிக்கிறாங்க. நம்ம 6 மாசம் வைக்கிற பயிரை 3 மாசமா குறைக்கணும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், வளர்ச்சி அடைய முடியும், பொருட்களை உற்பத்தியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதாங்க அடிக்கிறாங்க. இப்பதான் ஒரு டேர்ம் வருது பாருங்க, பசுமை புரட்சி. பசுமை புரட்சி. நான் உங்களுக்கு பசுமை புரட்சி ஃபுல்லா டீட்டெயிலா நடத்த போறேன். பட் ஆனா அதுக்கு முன்னாடி இது தெரிஞ்சுக்கணும் சில இன்ஃபர்மேஷன். பசுமை புரட்சி என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யாருன்னா வில்லியம் எஸ் கவுட். ஓகேங்களா. உலக பசுமை புரட்சியின் தந்தை நார்மன் போர்லாக். அவர் ஒரு அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். உலகில் பசுமை புரட்சியை முதலில் அறிமுகம் செய்த நாடு மெக்சிகோ. இந்தியா பசுமை புரட்சியை வழிநடத்தும் திட்டமாக 7 மாவட்டங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கப்பா 1966. ஓகேங்களா. அப்போ இந்தியாவில் பசுமை புரட்சி என்பது எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா 1966 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்ப இந்திய பசுமை புரட்சியின் தந்தை யாருன்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துட்டு பாருங்க. இந்திய பசுமை புரட்சியின் தந்தை MS சுவாமிநாதன். சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் 1966 தான் இந்திய பசுமை புரட்சின்றது ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியம். ஜஸ்ட் அப்படியே ரீட் பண்ணிக்கங்க போதும். ஸோ அப்போ பசுமை புரட்சி ஸ்டார்ட் பண்ண ஒரு ஆண்டு கேப் விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம், ஸ்ட்ராங்கா அடிக்கணும் சார். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா 4வது 5 ஆண்டு திட்டத்தை கொண்டு வரும். ஏன்னா 2 பிரதமர் நமக்கு இழப்பா. லால் பகதூர் சாஸ்திரியே இறந்துட்டாரு, ஜவஹர்லால் நேரு இறந்துட்டாரு. 2 பிரதமர்கள் நம்ம இழந்துட்டு தள்ளாடிட்டு இருக்கோம். அப்பதான் நம்ம 4வது 5 ஆண்டு திட்டம் கொண்டு வரோம். ஸோ 4வது 5 ஆண்டு திட்டத்தை ஃபர்ஸ்ட் திட்ட காலம்லாம் எழுதிக்கலாமா? ஏன்னா உங்களுக்கு 69ஓட நிறுத்திருப்பேங்க ஆண்டு திட்டங்கள். கரெக்டுங்களா? இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது 69ல இருந்து 74. இப்ப பிரதமர் யாருன்னா 4வதுக்கு இந்திரா காந்தி அம்மையார். இந்திரா காந்தி அம்மையார். ஓகேங்களா. துணைத் தலைவர் கண்டிப்பா தெரியுங்க, DR காட்கில். கேட்பாங்க காட்கில் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா மாதிரி கண்டிப்பா தெரியும், அசோக் ருத்ர மேனன். அசோக் ருத்ரா மேனன், கமா ஆலன் மன்னோ. ஆலன் மன்னேன்னு இருக்கும், மன்னோ இருக்கும், நீங்க மனோன்னு எழுதிக்கீங்க போதும். அப்ப மாதிரி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க. இலக்கு அகைன் 5.7 வைக்கிறேங்க. வளர்ச்சி 3.3. திட்டம் தோல்வியில் முடியுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்திரா காந்தி அம்மையார் வராங்க, அவங்களுக்கு நிறைய பேட்ரியாட்டிக்கல் சொசைட்டில இருந்துச்சு. சரிங்க சார், என்ன பிரச்சனை நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல 1971 பங்களாதேஷ் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர நாடாச்சு. அப்போ பாகிஸ்தான் போருக்கு பிறகு வங்கதேசத்துல இருந்த அகதிகள் இருக்காங்கல்ல,
அவங்க அதிகமா வந்துட்டே இருந்தாங்க. அது ஒரு பிரச்சனையா இருந்துச்சு. பருவமழை மான்சூன் ஃபெயிலியர். ஸோ இந்த டைம்லாம் மான்சூன் இல்லாம மக்கள் தொகை மட்டும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்துச்சு. இது ஒரு மிகப்பெரிய டிராபேக்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க சார். அப்ப இந்தியா அதுல என்னதான் இலக்கு வச்சிருப்பாங்கன்னா, இந்தியாவை நிலையான வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு யங்ஸ்டர்ஸ் யோசிக்கிறாங்க. அப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தெரிஞ்சா பாருங்க. நிலையான வளர்ச்சி அப்படி 4 ரீகால் பண்ணலாமா? முதல் 5 ஆண்டு திட்டம் வேளாண்மை, 2வது 5 ஆண்டு திட்டம் என்னது? தொழிற்சாலை, 3வது சுதந்திரமான பொருளாதாரம், 4வது நிலையான வளர்ச்சி. நான் ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் தற்சார்பு அடையணும்ன்றாங்க. தற்சார்பு பொருளாதாரமும் இங்க ஆட் பண்றாங்க. அப்ப நிலையான வளர்ச்சி, தற்சார்பை நோக்கி இந்தியா போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இமேஜ்ல அதுதாங்க சொல்லியிருக்காங்க. சமுதாய முன்னேற்றமும் அடையணும். உண்மைதானேங்க? சமுதாய முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கப்பா அந்த இடத்துல. சரி, நோக்கங்கள் எழுதிக்கலாமா? எழுதிங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நிலையான வளர்ச்சி நோக்கத்தை எல்லா பாயிண்ட்டும் முக்கியம். சார் நிலையான வளர்ச்சி எதில் சார் வேணும்? வேளாண்மையிலும் அகைன் தொழிற்சாலைகளும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தற்சார்பு அடையணும். தற்சார்புனா என்ன அர்த்தம்? வெளிநாடுகளின் உதவி இல்லாமல் என்ன பண்ணணும்? நாமளே தயாரித்து உற்பத்தி பண்ணி அதை நுகர்வு பண்ணணும் அப்படின்னு சொல்றது தான் அது. 3வது சமூக முன்னேற்றம் அடையணும். சமுதாய முன்னேற்றம் எழுதலாமா? சமுதாய முன்னேற்றம் கண்டிப்பா தேவைப்படுது அப்படின்றாங்க. வறுமை என்ற வார்த்தை முதலில் பயன்படுத்தப்பட்டது. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வறுமையே என்ற வார்த்தையை பயன்படுத்தல. இப்போ எக்ஸாம்ல கேட்பாங்கப்பா, வறுமை என்ற வார்த்தை முதலில் எந்த 5ஆண்டு திட்டத்தில் பயன்படுத்தப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா என்ன அது? பயன்படுத்தப்பட்டது. டைரக்ட் கொஸ்டின் கேள்வி. நிலையான வளர்ச்சி மட்டும் இல்ல, வறுமை என்ற வார்த்தை முதலில் பயன்படுத்தப்பட்டது. இதுதான் சொல்றாங்க. குடும்ப கட்டுப்பாடு திட்டமும் அதிக அளவில் என்னது செயல்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டுங்க ஸ்மைலிங் புத்தா நிகழ்வுகள் பார்க்கலாமா? அந்த ஆண்டு என்ன நடந்துச்சு? ஸ்மைலிங் புத்தா என்ற ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அணுகுண்டு சோதனை 1974ஆம் ஆண்டு. வங்கிகள்ல பாருங்க, ஜூலை எக்ஸாம்ல கேட்பாங்கப்பா. 1969ஆம் ஆண்டு 14 வங்கி 14 பேங்க்ஸ் ஆர் நேஷனலைஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது. இதன் மூலம் கிராமப்புற மற்றும் சிறு விவசாயிகளுக்கு கடன் வசதியை ஏற்படுத்தப்பட்டுச்சா பாருங்க. நெக்ஸ்ட் 1973ஆம் ஆண்டு அந்நிய செலாவணி ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வரப்பட்டது. 1971ஆம் ஆண்டு மன்னர் மானியம் ஒழிக்கப்பட்டது. போதும், மன்னருக்கு எவ்வளவு நாள் தான் மானியம் கொடுத்துட்டு இருப்பாங்க, அதெல்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒழிச்சிட்டாங்க. முக்கியமானது பாருங்க, 1969ஆம் ஆண்டு ஏகபோக மற்றும் கட்டுப்பாட்டு வணிக சட்டம் எம்ஆர்டிபி சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் இது எம்ஆர்டிபி சட்டம் கொண்டு வரப்பட்டது 1969. இது ஒழிக்கப்பட்ட ஆண்டு என்னன்னு சொல்லிட்டு குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. 1991 எல்பிஜி கொண்டு வந்தப்ப என்ன ஆயிடுச்சு? எம்ஆர்டிபி சட்டம் கொண்டு ஒழிக்கப்பட்டது. இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வருமானம் இன்க்ரீஸ் பண்ண எல்லாருக்கும் எம்ஆர்டிபி சட்டத்துல. நெக்ஸ்ட் சொத்துக்கள் பகிர்வு பண்ணும். எல்லாருக்கும் என்ன பண்ணணும்? சொத்துக்கள் பகிர்வு ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏற்றத்தாழ்வு குறையணும். எப்ப ஏற்றத்தாழ்வு குறையணும்னா என்ன பண்ண ஆகணும்? எல்லாருக்கும் வேலை போட்டு கொடுக்கணும். சமூக நீதியை பாதுகாக்கணும். கண்டிப்பாங்க. ஒரு பொருளாதாரத்துல சமூக நீதின்றது இருக்கணும். பொருளாதார சமத்துவமா இருக்கணும். பொருளாதாரம் வந்து எல்லாருக்குமே வாங்கக்கூடிய ஒரு பொருளா இருக்கணும். பொருளாதார சமத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறோம். அப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எம்ஆர்டிபி சட்டம் கொண்டு வரப்பட்டது 1969, அது ஒழிக்கப்பட்டது. எல்பிஜி கொண்டு வரப்பட்டது ஒழிக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்க போதுங்க. அப்ப 4வது கவனிச்சுக்கப்பா. இந்திரா காந்தி அம்மையார், காட்கில் 5.3, 5.7, 3.3 தான் அடைஞ்சது. திட்டத்தின் நிலையாயிடுச்சு, தோல்வியில் முடிவடைந்தது. அவ்வளவுதாங்க. சரி, வந்து பார்த்தீங்கன்னா 4வது 5ஆண்டு திட்டம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்தாச்சுங்க. அடுத்தது எத்தனை முறை தான் நீங்க என்ன தோக்கடிப்பீங்க? ஒரு முறை, 2 முறை பாருங்க. முதல் திட்டம் வெற்றி, 2ஆம் திட்டம் வெற்றி, 3வது தோல்வி, 4வது தோல்வி. இப்படியே மனப்பாடம் பண்ணிக்கங்க. மனப்பாடம் பண்றாங்க, அப்படியே புரிஞ்சுட்டே வாங்க. அப்போ 5வது இதுக்கப்புறம் நான் தோத்தனா என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்திரா காந்தி அம்மையார் தான் திருப்பி யோசிக்கிறாங்க. 1974 டு 79 யார் தலைவர்? சேம் இந்திரா காந்தி அம்மையார். ஓகேங்களா? துணைத் தலைவர் கண்டிப்பா முக்கியங்க. டிபி தார். டிபி தார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் துணைத் தலைவராக இருக்காரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி தார் மாதிரி தான். மாதிரி தார் மாதிரின்னு சொல்றாங்க. இலக்கு வைக்கிறாங்க பாருங்க. 4.4% இலக்குங்க. அடைஞ்சது 4.8%. பா, மாபெரும் வெற்றியா பாருங்க இந்த திட்டம். என்னங்க சார், எதனால இந்த திட்டம் வெற்றி பெற்றுச்சுன்னு நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தோம்.
வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது, எம்ஆர்டிபி சட்டம் ஒழிக்கப்பட்டது, மன்னர் மானியம் ஒழிக்கப்பட்டது. எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன், ஒழிச்சிடுறேன். நான் எக்ஸ்ட்ரா செலவெல்லாம் பண்ண மாட்டேன். என்னுடைய திட்டத்துக்கு நான் செயல்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் தான் இந்த 5வது ஐந்தாண்டு திட்டம். இந்த 5வது ஐந்தாண்டு திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. நான் வேளாண்மைக்கு முக்கியத்துவம் தரேன். இந்த பிக்சர் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா என்ன பண்றேன், சுரங்க தொழில்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது. நான் தொழிலுங்க மைனிங் இண்டஸ்ட்ரி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணாங்க, இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதாங்க நோக்கமே. முடிஞ்சே போச்சா பாருங்க. எக்ஸ்ட்ராலாம் போய் பார்க்க தேவையில்ல. அப்போ என்ன பண்றாங்கன்னா, வேளாண்மை 3 விஷயம் எடுத்துட்டு சுரங்க தொழில்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்ட திட்டம் ஃபர்ஸ்ட். அது மட்டும் இல்லாம வேளாண்மையை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. வேளாண்மை பிளஸ் தொழிற்சாலை. தொழிற்சாலைகள். பாருங்க சுரங்க தொழில், வேளாண்மை, தொழிற்சாலைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்ட திட்டம்னா இது ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சுரங்க தொழில் மட்டும் ஞாபகம் வச்சுங்க போதும். அப்போ 5வது சுரங்கம் அப்படின்றங்க. முக்கியமா பணவீக்கத்தை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக கொண்டு வரப்பட்டது. கிராமப்புற வேலைவாய்ப்பு, சுய தொழில், சிறு தொழில்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. இந்த திட்டம் தான். கல்வி, சுகாதாரம், சமூக பாதுகாப்பு திட்டங்களும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்களின் நுகர்ச்சி தரத்தை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்களா. இது ஒரு நல்ல விஷயம் பாருங்க. எல்லாருமே என்ன பண்ணணும், எல்லா பொருளையும் வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வைக்கிறாங்க. சாலை மற்றும் மின்சார வசதிகளை மேம்படுத்தணும் அப்படின்றதையும் இங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கப்பா. இதன் மூலயமா இந்த திட்டம் அபரிவிதமா வெற்றி வருது அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம 1975ஆம் ஆண்டு நமக்கு என்ன பண்றாங்கன்னா 20 அம்ச திட்டங்கள், ஓகேங்களா, இந்திரா காந்தி அம்மையாரால் கொண்டு வரப்பட்டது. 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் சொல்லுவாங்கப்பா. 20 பாயிண்ட் ப்ரோக்ராம், 20 அம்ச திட்டம். இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வரப்பட்டது. 20 திட்டங்கள் போட்டு இதெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. 1977ஆம் ஆண்டு வேலைக்கு உணவு திட்டம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, வேலைக்கு உணவு திட்டமும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகுதுங்க. எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ண இவங்களுக்கு பிரச்சனை இருக்குமா இருக்காதா? வெற்றியும் பெற்றாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஜனதா கட்சி, ஜனதா அரசு ஆட்சி பொறுப்பை ஏற்குது. இவங்க மேல தேர்தல்ல சின்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு பண்ணி இவங்க பதவி நீக்கப்படுறாங்க. இவங்க பண்ண உடனே அடுத்த அரசு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜனதா பார்ட்டி ஆட்சி பொறுப்பு வைக்குது. ஸோ நமக்கு தெரியும் ஆஸ் யூஷுவல் டேட்டா என்னன்னா, ஒரு முதலமைச்சரோ ஒரு பிரைம் மினிஸ்டரோ வந்தாங்கன்னா அவங்க செஞ்ச அதே திட்டத்தை என்ன பண்ணுவாங்க, பெயர் மாத்தி செய்வாங்களா? இங்க தான் ட்விஸ்ட் அடிக்கிறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா மொராஜி தேசா. என்ன பண்றாருன்னா யோசிக்கிறாரு, நாம் ஏன் 5 திட்டங்கள் செயல்படுத்தணும்? 5 திட்டங்கள் ரத்து செய்யப்படுது அப்படின்னாங்க ஃபர்ஸ்ட் வந்து. ஃபயர் பிளான் ரத்து செய்யப்படுது. அதுக்கு பதில் என்ன கொண்டு வரீங்கன்னு கேட்கிறப்போ, சுழல் திட்டத்தை நான் இன்க்ரீஸ் பண்றேன், ரோலிங் பிளான் அப்படின்றத கொண்டு வராங்க. ரோலிங் பிளானா? அப்படின்னா அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. நான் 2 வருஷம் இலக்கு வைக்கிறேன். 1978 டு 79, ஓகேங்களா? இந்த திட்டம் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். மாதிரி வந்து ஜப்பான் மாதிரி வச்சுக்கிறேன். ஜப்பான் மாதிரினா என்னது? ஆஸ் யூஷுவல் தான். விவசாயத்தை அடிப்படையாக கொண்டு விவசாயம் நம்ம என்ன பண்ணலாம், பேக் டு ஃபார்ம் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ விவசாயத்தை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்ட திட்டம் தான் இந்த ரோலிங் பிளான் அப்படின்னு சொல்லக்கூடிய சுழல் திட்டம். ஸோ கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பும் அளிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இலக்கு வைக்கிறாங்கப்பா. இலக்கு எவ்வளோ வச்சாருன்னா அந்த ரோலிங் பிளானுக்கு 8.7% வைக்கிறாங்க. ஆனால் வளர்ச்சி எவ்வளோ அடைஞ்சிச்சுன்னா 5.3% தான் என்ன ஆயிடுச்சு, வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இந்த கவர்மெண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா 1980 இந்திரா காந்தி அம்மையாரால் வீழ்த்தப்பட்டு மீண்டும் இந்திரா காந்தி அம்மையார் பதவியேற்ற உடனே என்ன ஆயிடுச்சுன்னா 5 திட்டங்கள் திருப்பி நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சுழல் திட்டம் என்ன ஆயிடுச்சுன்னா 1978 ஸ்டார்ட் பண்ணி 80 அந்த திட்டம் மூடப்படுகிறது. ஆனா இங்க பாருங்க இலக்கு முக்கியம். இலக்கு 8.7 வச்சு 5.3 அடைஞ்சிட்டாரு 2 வருஷத்துல அந்த இயர்க்குள்ளேயே. ஆனா என்ன ஆயிடுச்சு, ஆட்சி கவிழ்க்கப்பட்டு மீண்டும் காங்கிரஸ் ஆட்சியை பிடித்ததால இந்த ரோலிங் பிளானும் ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த டைம்ல தான் இந்து வளர்ச்சி விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் யூஸ் ஆகுதுங்க. மிதமான வளர்ச்சி விகிதத்தை குறிப்பது தான் இந்த இந்து வளர்ச்சி விகிதம். இந்த வளர்ச்சி விகிதத்தை என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியவர் யாருன்னா ராஜ் கிருஷ்ணா 1978ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதாங்க. அப்படியே ஒரு ரீகால் பார்த்துக்கலாமா? அப்படியே கண்ணை மூடிட்டு ஃபர்ஸ்ட் 5 திட்டம் வேளாண்மை, 2வது 5 திட்டம் கனரக தொழிற்சாலைகள், 3வது 5 திட்டம் சுதந்திரமான பொருளாதார முன்னேற்றம், 4வது 5 திட்டம் நிலையான வளர்ச்சி, 5வது திட்டம் என்ன சொல்றோம், சுரங்க தொழில்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க. ஆனா வறுமைன்ற வார்த்தையை முதலில் எங்க பயன்படுத்தப்பட்டது, 4வது 5 திட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது அப்படின்ற ஒரு டேர்ம் சொல்லியிருக்கேன். சார் பாத்தீங்களா, ஒரு 5 திட்டங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்றப்போ அழகா புரிச்சுட்டு வந்துடணும். நீங்க அப்படியே அழகா பார்த்துட்டே வாங்க, பின்னாடி பயங்கரமான ட்விஸ்ட் எல்லாம் உங்களுக்கு இருக்குங்க. ஸோ 6வது 5 திட்டம்
இதை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் என்னால இருக்காங்க, வறுமையில இருக்காங்க. அப்போ அந்த வறுமை ஒழிப்புக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த 6வது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்போ ஃபர்ஸ்ட் சொன்ன திட்ட கால அளவு எழுதிக்கங்க. 1980 டு 85. தலைவர் ஆஸ் யூஷுவல் இந்திரா காந்தி அம்மையார் தான். துணைத் தலைவர் நாராயண தத் திவாரி. தத் திவாரி எழுதிக்கங்க. சிலதுக்கு இருக்காது, நம்ம என்ன பண்ணலாம், இது ஸ்கிப் பண்ணிக்கலாம் மாதிரிலாம் இல்லைன்னா. இலக்கு 5.2. ஏன்னா போன டைம் வெற்றி அடைஞ்சிட்டோம், நான் வெற்றி பெற்றுட்டேன், 5வதுலாம் வெற்றி, 6வது எனக்கு வெற்றி தான் வேணும் அப்படின்னு இந்திரா காந்தி அம்மையார் நிக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்கா வெற்றியும் பெற்றுட்டாங்கப்பா. அப்ப திட்டத்தின் நிலை வெற்றியா பாருங்க. அப்ப இதுலயும் சில ரீஃபார்ம் கொண்டு வந்திருப்பாங்க நம்ம இந்திரா காந்தி அம்மையார். என்னன்னா 1980ஆம் ஆண்டு 6 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது. எக்ஸாம்ல கேட்பாங்க. இதை பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, நான் வந்து இந்த வங்கிகளுக்கு இன்ட்ரெஸ்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் வேணாங்க, தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலமா பொருளாதார வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப 6வது ஐந்தாண்டு திட்டம் ஒரு வார்த்தையை புதுசா யூஸ் பண்றாங்க, கர்பி அட்டாஹோ அப்படின்னா வறுமை ஒழிப்பு. இந்த பிக்சர் பாக்குறப்போ கொஞ்சம் உண்மையா நம்ம பொருளாதார நிலை அப்படிதான் இருந்துச்சு, ஓரளவுக்கு என்ன ஆயிடுச்சு, குறைச்சிட்டாங்கன்றாங்க. அப்ப நோக்கம் கவனிங்க, வறுமை ஒழிப்பு. இந்த இந்தி வேர்டு எழுதிக்கிங்கப்பா, கர்பி அட்டாஹோ. எக்ஸாம்ல கேட்பாங்க, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம வருமானத்தை உயர்த்தணும். முக்கியமா நகர்ப்புற ஏழைகள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய வருமானத்தை என்ன பண்ணி ஆகணும், உயர்த்தணும். வருமானத்தை உயர்த்தினா வறுமைனா ஒழியுமா, வருமானம் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நகரமயமாக்கல் ஏற்படணும், புதுமையாக்கலுக்கு மூலம் தன்னிறைவு அடையணும், வட்டார மற்றும் சமநிலை நிலையை குறைக்கணும். அந்த வட்டாரத்தில் இருக்க ஏற்றத்தாழ்வு இருக்குல்ல, அது எல்லாமே என்ன பண்ணணும், குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா. அப்ப முக்கியமா இது கர்பி ஹட்டாவோன்ற வேர்டு இந்தி வேர்டு, அதுதான் வறுமை ஒழித்தல். இந்த திட்டம் 6வது ஐந்தாண்டு திட்டம். சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் நீங்க 5வது ஐந்தாண்டு திட்டம்னு இருக்கும். ஸோ அதுலயும் சொல்லியிருப்பாங்க. பட் ஆனா மெயின் தீம் என்னன்னா இப்போ அப்டேட்டட்ல 6th ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இப்பவே 6வது ஐந்தாண்டு திட்டம். ஓகேங்களா? ஸோ இதன் மூலியமா என்ன செயல்பாடுகள் பாருங்க. முதலீடு திட்டத்தை அடிப்படையாக கொண்டதா ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் சொல்லாங்களா, ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம், வட்டார சமநிலையை குறைத்தல், இது எல்லாமே இங்க ஸ்டார்ட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. சிறிய குடும்பம் என்ற கருத்தை மக்கள் விருப்பத்துடன் ஏற்க செய்தல் இதன் நோக்கமா இருந்துச்சு. சிறிய குடும்பம்னா வறுமை ஒழிக்கணும்னா இன்னொரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க பாருங்க. எல்லாருமே அப்பெல்லாம் பெரிய பெரிய குடும்பம் இருந்துச்சுங்க. இப்ப இருக்கிறது எல்லாமே சிறிய குடும்பம் தான். என்ன சார் சொல்றீங்க, அப்பெல்லாம் சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான் எல்லாமே பக்கத்து பக்கத்துலயே இருப்பாங்க. ஆனா இப்ப பக்கத்து வீட்டுல இருக்கவங்க நம்ம சொந்தக்காரே கிடையாது, ஆனா அவங்க நம்ம சொந்தக்காரன் நான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து இல்ல, அதுதாங்க இங்க சொல்லியிருக்காங்க. சரிங்க சார், முக்கிய நிகழ்வுகள் சொல்லுங்க சார், என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திட்ட காலத்துல வேளாண் உற்பத்தி பொருட்கள் அதிகமாக அடைஞ்சிச்சுங்க. கிட்டத்தட்ட 154 மில்லியன் டன்கள் இலக்கு அடைஞ்சிச்சு. குடும்ப கட்டுப்பாடு முறை அதிகமா நடந்துச்சுங்க. கல்வி விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது. இதனால் பிறப்பு விகிதம் குறைக்கப்பட்டது. இந்திரா காந்தி அம்மையார் பிறப்பு விகிதத்தை குறைச்சிட்டாங்க. 1982ஆம் ஆண்டு சிவராமன் குழு, நோட் பண்ணுங்க, சிவராமன் குழு, உங்களுக்கு நபார்ட் பேங்க் நடத்தமா சொல்லுவேன். இவருடைய பரிந்துரையின் அடிப்படையில் நபார்ட் வங்கி தோற்றுவிக்கப்பட்டது. நபார்ட் வங்கி தோற்றுவிக்கப்பட்டது. 1980ஆம் ஆண்டு 6 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது. இது ஆல்ரெடி அங்கேயே சொல்லிட்டுனா, ஸோ அதனால இங்கேயே எழுதிக்கிறேன். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நான் சொல்லும் போது கண்டிப்பா உங்களுக்கு தேர்வுக்கு என்ன ஆகும், பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க. கிட்டத்தட்ட 12 ஐந்தாண்டு திட்டங்களை பாதி பார்த்தாச்சு. அப்படியே திருப்பியும் ஒரு ரீகால். ஃபர்ஸ்ட் வேளாண்மை, 2வது கனரக தொழிற்சாலைகள், 3வது சுய முன்னேற்றம், சுதந்திரமான பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா, 4வது நிலையானது, 5வது சுரங்க தொழில், 6வது கர்பி ஹட்டாவோ வறுமை ஒழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சது. ஸோ அடுத்தது 7வது ஐந்தாண்டு திட்டம்ங்க. ஸோ இதே பாருங்களேன், பிரைவேட் செக்டார்னு கொடுத்துருக்கணும். ஸோ இது அப்போ தனியார் துறைக்கு ஏதோ பண்ணியிருக்காங்க. அது இந்த தீம் முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த காலம்லாம் போட்டு வந்துடலாம். 1985 டு 90 இப்பதான் இந்திரா காந்தி இங்க மறந்துட்டு பாருங்க. 1984ஆம் ஆண்டு நம்மளுடைய இந்திரா காந்தி அம்மையார் மரணம் அடைவாங்க. நோ மோர் லயன் லேடி ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர் என்ன ஆகிறாங்கன்னா மரணம் அடைகிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய அடியா வந்து இந்தியாவுக்கு எழுது. ஓகேங்களா? அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்திரா காந்திக்கு அப்புறம் பதவியேற்றவர் யாருன்னா ராஜீவ் காந்தி.
ராஜீவ் காந்தி பதவி இருக்கிறார். துணைத் தலைவராக யார் இருக்காருன்னா மன்மோகன் சிங் வர்றாருங்க. இங்க தாங்க ஆட்டம் சூடு பிடிக்குது. மன்மோகன் சிங் வந்த உடனே என்ன ஆகுது, ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைப்போம், பார்ப்போம். அபரிவிதமா ஜெயிப்பாங்க. அந்த மாதிரி பாருங்க, பிரணாப் முகர்ஜி மாதிரின்னு எழுதிக்கணும்ப்பா. பிரணாப் முகர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதில் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. ஸோ இலக்கு 5%, வளர்ச்சி 6%. சார் ஒருத்தன் வளர்ச்சி பெறலாம், ஆனால் இந்த அளவுக்கு வளர்ச்சி எதிர்பார்க்க முடியல சார் அப்படின்னு சொல்றதுக்கு சிறந்த உதாரணம் மன்மோகன் சிங் உள்ள வந்தது தான். அப்படி அடிச்சு தூக்குதுங்க. பிரணாப் முகர்ஜியும் ஒரு நல்ல எக்கனாமிக்ஸ் தான். 2 பேருமே என்ன பண்றாங்க, அடிச்சு தூக்குறாங்க. கிட்டத்தட்ட காய்ஸ் அபரிவிதமான வெற்றியே பெற்றாங்க. என்ன பண்ணிருப்பாங்கன்னா, பொதுத்துறைக்கு மேலாக தனியார் துறைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. இங்க கொடுத்துருக்க இந்த பிக்சர் தெரிஞ்சுக்கலாம். பிரைவேட் செக்டார் இஸ் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, தன்னிறைவு பொருளாதாரத்தை நீங்க ஏற்படுத்தணும், வேலை வாய்ப்பை உருவாக்கணும்னா நீங்க என்ன பண்ணி ஆகணும், தனியார் துறைக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றாங்க. 2வது தன்னிறைவு பொருளாதாரம் இங்கே யூஸ் பண்றாங்கப்பா. தன்னிறைவு பொருளாதாரத்தை உயர்த்துங்க, வேலை வாய்ப்பை இன்க்ரீஸ் பண்ணுங்க, வேலை வாய்ப்பை எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் உற்பத்தியை இன்க்ரீஸ் பண்ணுங்க, மக்கள் பங்கேற்கணும் அப்படின்றாங்க. எல்லா பிரைவேட் செக்டர்லயும் மக்கள் என்ன பண்ணணும், பங்கேற்பு என்பது கண்டிப்பா இருக்கணும் அப்படின்றாங்க. அப்போ இந்த 5ஆண்டு திட்டத்துல சில வார்த்தைகள்லாம் இருக்குங்க. இது திட்டத்தை செயல்படுத்தணும்னா முதல்ல கல்வியை கொடுங்க, கிராம நலவாழ்வு ஒரு விஷயத்தை ஏற்படுத்துங்க, கிராம நலவாழ்வு அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வாங்க. மின் வசதியை ஏற்படுத்தி கொடுங்க, மின் வசதி. குடிநீர் வசதியை ஏற்படுத்தி கொடுங்க, குடிநீர் வசதி உங்களுக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்ப இது எல்லாத்தையும் நீங்க ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பொருளாதாரத்துல என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணி ஆல்ரெடி ஜெயிச்ச ஒரு திட்டம் தாங்க சொல்றாங்க. இந்த டைம்ல தான் ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா 1989ஆம் ஆண்டும், நேரு ரோஜ்கார் யோஜனா நகர்ப்புறங்கள். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திட்டங்கள். நகர்ப்புறம் வேற, இந்த கிராமப்புறம் வேற அப்படின்றது தெரிஞ்சுக்க. ஜவஹர் வந்தாருன்னா கிராமம், நேரு வந்தாருன்னா நகர்ப்புற திட்டங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திட்டத்துல செயல்படுத்தப்பட்டதுன்னா உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைஞ்சிச்சு, அதிக உற்பத்தி வேலை வாய்ப்பும் இருந்துச்சு, மக்கள் தொகை திட்டமிடுதலை பரவலாக்குனாங்க, சமூக நீதியை வழங்குவதன் மூலம் பொருளாதார உற்பத்தியை அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, முக்கிய நிகழ்வுகள் பாருங்க. பொருளாதார வளர்ச்சி இந்த இடத்துல இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட். பொருளாதார வளர்ச்சி 5.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. உணவு உற்பத்தி 3.23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வேலைவாய்ப்பு திட்டம் மூலமா வறுமையை ஒழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கணினி பயன்பாடு அரசு மற்றும் வங்கித்துறைகளில் அறிமுகம் செய்து தொலைத்தொடர்பு வசதிகளை மேம்படுத்தப்பட்டது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டைம்ல என்ன ஆயிடுச்சு, நமக்கு கணினித்துறையே வர ஆரம்பிச்சிச்சு இந்தியாக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதான் வந்து பாத்தீங்கன்னா 7வது 5ஆண்டு திட்டத்துடைய முக்கிய நிகழ்வுகளை வந்து நிற்குது. அவ்வளவுதாங்க. ஸோ இப்போ பாருங்க, ஜஸ்ட் திருப்பி ரீகால் பண்ணலாமா? முதல் 5ஆண்டு திட்டம் வேளாண்மை, 2வது கனரக தொழிற்சாலைகள், 3வது சுதந்திரமான பொருளாதாரம், 4வது நிலையான வளர்ச்சி, 5வது சுரங்க தொழில்கள், 6வது கர்பி ஹட்டாவோ, 7வது என்ன சொல்லியிருக்கேன், தனியார் துறைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. இது வரைக்கும் பொதுத்துறை வச்சது என்ன பண்றாங்க, தனியார் துறைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நல்லா தானே போயிட்டு இருக்கு. குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி திருப்பி ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அப்பதான் ஓராண்டு திட்டங்கள். அரசியலில் நிலையற்ற தன்மை ஸ்டார்ட் ஆகுது. வளைகுடா போர்கள், இப்போ ஈரான்ல போர் நடந்துட்டு இருக்குல்ல, அதே மாதிரி வளைகுடா போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எண்ணெய் விலை இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு. இதன் மூலியமாக பொருளாதார மந்த நிலையை ஏற்பட்டுச்சு. அது நம்மளுடைய மத்திய அரசு நிலையற்ற தன்மை ஏற்படுத்து. அப்போ 8வது 5ஆண்டு திட்டத்துல திருப்பியும் ஓராண்டு திட்டம் அறிமுகப்பட்டது. இப்ப பாருங்க, 3வது 5ஆண்டு திட்டத்துக்கு பிறகு திட்ட விடுமுறை காலம் விடப்பட்டதா? அதே மாதிரி 7வது 5ஆண்டு திட்டத்துக்கு பிறகும் திட்ட விடுமுறை காலம் விடப்பட்டது. ஸோ அப்போதான் நம்மளுடைய பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நரசிம்ம ராவ். இவர் நிதி அமைச்சராக யார் இருக்காருன்னா மன்மோகன் சிங் இருப்பார். இந்த டைம்ல என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, எல்பிஜி கொண்டு வருவாங்கப்பா. லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். தனியார்மயமாதல், தாராளமயமாதல், அடுத்தது உலகமயமாதல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இது வந்து லிபரல்னா தாராளம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ தொழில் நிறுவனங்களை மேம்படுத்தவும் பொருளாதார வளர்ச்சியை அதிகப்படுத்தவும் கொண்டு வரப்பட்டது தான் இந்த எல்பிஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இது 3மே வந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஓகே, பொருளாதார வளர்ச்சியை நம்ம கொண்டு போய் முடியும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதான். ஆனா ஓராண்டுகள் திட்டம் நிறுத்தப்பட்டது. அப்பதான் ஆண்டு திட்டங்கள் ஸ்டார்ட் பண்ணாங்க. 1990 டு 91, 91 டு 92. இந்த இடைப்பட்ட காலத்துல திட்ட விடுமுறை காலம் விடப்பட்டு ஆண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வெற்றியும் அடைஞ்சிட்டாங்க.
திருப்பியும் வரேன் 5 ஆண்டு திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 8வது 5 ஆண்டு திட்டம் வரப்பட்டது. ஸோ எல்லாத்துக்குமே நான் தீம் ஸ்டோரி மாதிரி சொல்லிட்டே வரேன். பின்னாடியே வந்துட்டுருங்க. ஓகேங்களா? திட்டக்காலம் 92 ஏன் லீவ் விட்டாங்கன்றத நான் ஸ்டோரி சொல்லட்டுனா 92 டு 97. தலைவர் நரசிம்ம ராவ். இப்பதான் பார்த்தோம். நரசிம்மா சிம்மா சிம்மா சொல்லுவாங்கல்ல, நரசிம்ம ராவ் வந்துடுறாரு. துணைத் தலைவர் யாருன்னா பிரணாப் முகர்ஜி வர்றாரு. நம்ம பிரணாப் முகர்ஜி நிறைய இடங்கள்ல பார்த்துருப்போம். ஓகேங்களா? இவரு வந்து உள்ள வந்துட்டாரு. நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டாரு. மாதிரி ஜான் மில்லர் மாதிரி, ராவ் மன்மோகன் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜான் மில்லர், ராவ் மன்மோகன். ராவ் மன்மோகன் மாதிரி. இலக்கு இங்க தாங்க ட்விஸ்ட் வருது. 5.6% இலக்கு. வெற்றி போடு 6.8%. வெற்றியா பாருங்க. என்ன சார் சொல்றீங்க? ஆமாங்க. எப்படிங்க நிறுத்த முடியும் 8வது 5வது திட்டத்தை? அப்ப 8வது 5வது திட்டத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், மனிதவள மேம்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ அப்ப என்ன சொல்றாங்கன்னா, மனித வளத்துல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத டீட்டெயிலா இங்க கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஒன் கிளான்ஸ் பார்த்துக்கங்க. சரிங்க சார், மனித வளத்தை வெற்றி போட்டு போட்டாச்சு. மேம்படுத்தணும்னா அது நோக்கம் நம்ம சொல்லியாச்சு. ஹியூமன் டெவலப்மெண்ட், மனிதவள மேம்பாடு. நான் எழுதிடுறேனே, மனிதவள மேம்பாடு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதன் மூலயமா என்ன பண்ணலாம்? வேலை வாய்ப்பை இன்க்ரீஸ் பண்ணலாமா? கல்வி கொடுக்கலாமா? பாருங்க, கல்வி மட்டும் இல்லாம சமூக நலம், சமூக நலத்துக்கே யார் முக்கியமா இருக்காங்க? மனித வளம் தான் முக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த விஷயங்கள் நம்ம இன்க்ரீஸ் பண்றதால தனியார் துறைகளின் பங்கு இன்க்ரீஸ் ஆகுது. 2000ஆம் ஆண்டில் முழு வேலை உடைமை நிலை அடைஞ்சிட்டாங்க, இலக்கு வைக்கிறாங்க. 10 மில்லியன் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஊக்கத்தொகையை கொடுக்கணும். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மக்களின் வளர்ச்சி ஏற்படுத்தணும்னா ஊக்கத்தொகை வழங்குவதன் மூலம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பதான் குடும்ப கட்டுப்பாடு முறைகள்லாம் வந்துச்சு. தொடக்க கல்வியை எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்றாங்க. இப்ப அந்த இடத்துல 15ல இருந்து 35 வயது பிரிவினர்கள் என்ன பண்ணோம்? கல்வி அறிவின்மையை நீக்கி சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், மனித வளத்தை மேம்படுத்தணும் அப்படின்ற ஒரு டேர்மை யூஸ் பண்றாங்கப்பா. இந்த காலகட்டத்துல முக்கிய நிகழ்வுகள்லாம் என்ன ஆச்சுன்னா, ஏற்றுமதி வளர்ச்சி, வெளிநாடு முதலீடு ஈர்க்கப்பட்டது. அந்நிய நேரடி முதலீடுன்னு சொல்லக்கூடிய வெளிநாட்டு நேரடி முதலீடும் ஊக்குவிக்கப்பட்டது. அயல்நாட்டு நிறுவனங்கள் சேர்ந்து கொள்ளப்பட்டது. இந்த காலகட்டத்தை தான் நம்ம இந்தியா WTO வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் உலக வர்த்தக நிறுவனத்துடன் உறுப்பினராக 1995ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணிட்டாங்க. சார் WTO வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 1995. அப்பவே வந்து என்ன ஆயிடுச்சு? இந்தியா வந்து ஒரு உறுப்பு நாடாக போயிட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கப்பா. சரிங்களா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா 8வது 5ஆண்டு திட்டம் வெற்றி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா? ஓகே கைஸ். 8 பார்த்தாச்சு. இன்னும் இருக்கிறது 4 தான் இருக்கு. 9வது 5ஆண்டு திட்டம். அப்பா, அப்ப பாருங்க, நம்ம சுதந்திரம் அடைஞ்சு கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆயிடுச்சா பாருங்க. ஆமா, 97 நிக்கிறோம். திட்ட காலம் போடும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்களேன். 1997 திட்ட காலம் 2002. ஏன்னா நம்ம எப்ப சுதந்திரம் ஆகணும்? 47. 97னா ஒரு 50 வருஷம் பொன் விழா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா? இப்பதான் ஒரு நாம தான் சுதந்திரம் படிச்சுட்டுமே. இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? வெற்றி மேல் வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. தலைவர் யாருன்னா இப்போதைக்கு வாஜ்பாய் வர்றாரு. 9வது திட்டம் யாருன்னு கேட்டாங்கன்னா வாஜ்பாய். கண்டிப்பா கேட்பேன். எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ்லாம் இருக்குங்க. இந்த மாதிரி திட்டத்தின் தலைவர்கள் யார் யாருன்னு சொல்லிட்டு இதையும் பார்த்துக்கணும். துணைத் தலைவர் யாருன்னா ஜஷ்வந்த் சிங். நோட் பண்ணுங்க. ஐஸ்வந்த் சிங் ஜஷ்வந்த் சிங் அப்படின்னு சொல்லுவதுதான் இருக்காரு. மாதிரி விட்டுலாங்க. இலக்கு 7% இலக்கு வைக்கிறாங்க. எத்தனை சதவீதம்? 7. அடைந்தது என்னவோ 5.6%. அப்ப திட்டம் என்ன ஆயிடுச்சுன்னா தோல்வி. எதுக்கு இலக்கு வச்சிருப்பாங்க? 9வது திட்டம் பெரிய திட்டம். என்ன இலக்குல தோற்றுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ கொடுத்துருக்கேன் பாருங்க. சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சி. இதுல எல்லாமே கொடுத்துருப்பேன். பெனிஃபிட், பப்ளிக் ஹெல்த், பப்ளிக் சர்வீஸ், கம்யூனிட்டி, எக்கனாமி, ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஓகேங்களா, ரைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் நீங்க ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிங்க போதும். அப்போ சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி எந்த 5ஆண்டு திட்டம்னா 9வது 5ஆண்டு திட்டம் சொல்லுவாங்க. இது ப்ரீவியஸ் கொஸ்டின் இப்படியே கேட்டிருந்தாங்க. சமூக நீதியுடன்
கூடிய சமமான வளர்ச்சி எந்த ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. எந்தெந்த திட்டம்? 9வது ஐந்தாண்டு திட்டத்துல அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்துல உணவுப் பொருட்களை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேங்களா? உணவுப் பொருட்களை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. பெண்கள் மேம்பாடு ஏற்படணும். பெண்கள் என்ன ஆகணும்? மேம்பாடு ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த ஐந்தாண்டு திட்டத்துல மக்கள் தொகை வளர்ச்சி விகிதத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்கப்பா. கூட்டுறவு, சுய உதவி குழுக்கள் இதெல்லாத்தையும் முன்னேற்றம் அடைய செய்யணும். வேலை வாய்ப்பை அதிகரிக்கணும். வறுமை ஒழிக்கப்படணும் அப்படின்ற ஒரு இந்த திட்டமிடல் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்கப்பா. மக்கள் பங்கேற்பு திட்டமிடல் என்றும் அழைக்கப்படுகிறது. புரியுதுங்களா? இப்ப எந்த திட்டமிடல் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் பங்கேற்பு திட்டமிடல் என்று அழைக்கப்படுகிறது என்ன சொல்ல நீங்க 9வது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சாலே போதுமானதுங்க. ஸோ இதுல நிகழ்வுகள் கவனிச்சுக்கலாமா? மக்களின் வாழ்க்கை தரத்துக்கு இடையான உறவை சமநிலைப்படுத்தணும்னு சொன்னாங்க. மக்களின் வளர்ச்சி விகிதத்தை கட்டுப்படுத்தணும்னு சொல்றாங்க. சுயச்சார்பை பெறுவதற்கு அதிக ஏற்றுமதி விகிதத்தை இன்க்ரீஸ் பண்ணணும். ஏற்றுமதினா நம்ம உற்பத்தி பண்ண ஒரு பொருள் என்ன ஆகக்கூடாதுங்க, தேக்க நிலையில இருக்கக்கூடாது. அது போய் என்ன ஆகணும், மக்கள் கிட்ட சேரணும்னு சொல்றாங்க. பொதுத்துறையின் ஒதுக்கீடு 18% குறைக்கப்பட்டது. இங்கதான் விஷயம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்ண ஜெயந்தி ஹரி ரோஷ்கர் யோஜனான்றது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. முதலீட்டின் இலக்கு 28.3% அடைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் அடைஞ்சிச்சு. ஜஸ்ட் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். பட் ஆனால் எக்ஸாம்ல மக்கள் பங்கேற்பு திட்டமிடல் ரொம்ப ரொம்ப முக்கியம். சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சி, சமமான வளர்ச்சின்றது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், பல முறை கேட்கப்பட்ட கேள்வி. இப்போ ரீசெண்டா நடக்கக்கூடிய கேள்விகள் என்ன கேட்கறாங்கன்னா இலக்கு எவ்வளவுன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதையும் நம்ம என்ன பண்ணிடணும், பார்த்துணும். அடைந்தது எவ்வளவுன்றதையும் பார்த்துக்கணும். நம்ம பின்னாடி கொடுத்துருக்கேன் டேபிள்ல, உங்களுக்காகவே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வாங்க பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் 10வது ஐந்தாண்டு திட்டம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு ரீகால் நம்ம எப்பவுமே பண்ற மாதிரி பண்ணிடலாமா? முதல் ஐந்தாண்டு திட்டம் வேளாண்மை, 2வது ஐந்தாண்டு திட்டம் கனரக தொழிற்சாலைகள், 3வது ஐந்தாண்டு திட்டம் சுதந்திரமான முன்னேற்றம், ஓகேங்களா? 4வது ஐந்தாண்டு திட்டம் நிலையான வளர்ச்சி, 5வது ஐந்தாண்டு திட்டம் சுரங்கத் தொழில், 6வது ஐந்தாண்டு திட்டம் கர்பி ஹட்டோஹோ வறுமை ஒழிப்பு, 7வது ஐந்தாண்டு திட்டம் என்ன சொல்லியிருப்போம், தனியார் துறைக்கு முக்கியத்துவம், 8வது ஐந்தாண்டு திட்டம் மனிதவள மேம்பாடு, 9வது ஐந்தாண்டு திட்டம் சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இப்போ 10வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு வரோங்க. ஸோ 10வது ஐந்தாண்டு திட்டத்தில் இந்த பிக்சர் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கங்க. தலா வருமானத்தை இரட்டிப்பாக்குதல், பர் கேபிட்டா இன்கம் டபுள் அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா. நான் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அப்பதான் இவங்க பாருங்க திட்ட காலம் பார்த்துக்கலாமா? 2002 இருந்து 2007 தலைவர் வாஜ்பாய். துணைத் தலைவர் யாருன்னா கேசி பந்த். ஓகேங்களா? மாதிரி இருக்குங்க, ஜஸ்ட் நான் சொல்லிடுறேன். பிரிட்லேண்ட் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிட்லேண்ட் மாதிரி. இலக்கு இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்க. லாஸ்டா 10வது ஐந்தாண்டு இலக்கு என்னன்னு சொல்லிட்டு குரூப் 1ல கேட்டிருந்தாங்க. 8% கொடுத்துருக்காங்க. வளர்ச்சி அடைந்தது 7.2%. திட்டம் தோல்வி. ஏன்னா தலா வருமானத்தை இரட்டிப்பாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டு பிறகு ஏன் சார் திட்டம் தோல்வி ஆயிடுச்சுன்னா, அதிக மக்கள் தொகை, வேலையின்மை அதிகமாயிடுச்சு. திருப்பியும் எவ்வளவு அடிச்சாலும் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண நோக்கத்துல தலா வருமானம் இரட்டிப்பாக்குதல், தலா வருமானம் இரட்டிப்பாக்குதல் டபுள் பிளஸ் போட்டுடுறேன். சரிங்களா? இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. முக்கியமா மக்கள் தொகையை குறைக்கணும், வேலையின்மையை குறைக்கணும், வறுமை ஒழிக்கணும், கல்வியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்துல வச்சிருப்பாங்கப்பா. சுகாதாரத்துக்கு என்ன பண்ணோம், சவாலாவே இருந்துச்சு, அந்த சவாலையும் இன்க்ரீஸ் பண்ணணும். உயர்ந்த பொருளாதார வளர்ச்சி அடையணும், உயர்ந்த பொருளாதார வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்றாங்க. சமூக நீதி மனித வளர்ச்சியை ஒருங்கிணைப்பதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொல்லியிருக்கேன், இந்த பாயிண்ட்ஸ்ல வேலையின்மை இதெல்லாமே பாருங்க. மக்கள் தொகையை குறைக்கணும், ஓகேவா? வேலையின்மையை ஒழிக்கணும், வறுமையை ஒழிக்கணும், கல்வியை இன்க்ரீஸ் பண்ணணும். நான் பாயிண்ட்ஸ் போடும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். செயல்பாடுகள் என்னென்ன செயல்பாடுகள் கொடுத்துருப்பாங்க பாருங்க. தலா வருமானம் 10 ஆண்டுகள் காலத்துக்கு 2 மடங்காக உயர்த்தணும். ஆண்டிற்கு 10 மில்லியன் வேலை வாய்ப்புகளை இன்க்ரீஸ் பண்ணணும். வறுமையை ஒழிக்கணும். கல்வி மற்றும் சுகாதார வசதிகளை மேம்படுத்தணும். ஆக்சுவலா கல்வியும் சுகாதார வசதியும் கொடுத்தா நாட்டுல நிறைய பிரச்சனைகள் தீர்ந்துடும். பாலின சமத்துவத்தை உறுதி செய்யணும். ஆண் பெண் என்னன்னா உறுதி செய்யணும்னு சொல்றாங்க. இலக்கு நிர்ணயிக்கணும்ன்றாங்க. 2007ஆம் ஆண்டுக்குள் அனைவருக்கும் கல்வி அளிக்கணும். லாஸ்ட் இந்த திட்டம் முடியதுக்குள்ள என்ன ஆகணும், அனைவருக்கும் கல்வி அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
அதனால கல்வி அறிவு பெற்றவர்கள் எண்ணிக்கை 75% விழுக்காடாக உயர்த்தணும் அப்படின்றது சொல்றாங்கப்பா. ஸோ கண்டிப்பாங்க வறுமை கணிசமாக குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. முதலீடு இன்க்ரீஸ் ஆச்சு. பொருளாதார வளர்ச்சி மிதமான நிலையை அடைந்தாலும் மனித வளர்ச்சி குறியீட்டில் முன்னேற்றம் காணப்பட்டது தான் இந்த 10வது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த திட்டத்தில் தான் எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கப்பா. எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் சர்வ சிக்ஷா அபியான் அனைவருக்கும் கல்வி தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கப்பா. அது வந்து பார்த்தீங்கன்னா 2001 2002 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம 2002 இருக்கோமா? 2001 சர்வ சிக்ஷா அபியான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இயர் 2001. ஆனா நடைமுறைக்கு வந்தது 2002. அப்போ நடைமுறைக்கு வந்தது சர்வ சிக்ஷா அபியான் கேட்டீங்கன்னா 2002 அனைவருக்கும் கல்வி இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கூல் காம்பவுண்ட் கேட்ல எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி கிராமப்புற உட்கட்டமைப்பை ஏற்படுத்தணும். உட்கட்டமைப்பு பாரத் நிர்மான் திட்டம் ஸ்டார்ட் பண்ணாங்கப்பா. அதுக்காக நிர்மான் ஸ்கீம் 2005 நோட் பண்ணுங்க. இப்போதான் எம்ஜி நரேகா ஸ்கீம் 2006 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எம்ஜி நரேகா புறா திட்டம் 2004 PURA ப்ரொவைடிங் அர்பன் எம்யூனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடியது 2004 புறா திட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 2005 RTI ரைட் டு இன்ஃபர்மேஷன் உள்ள வந்திருக்கு. ஸோ நமக்கு 2004 வரைக்குமே பேரிடர் ஒரு சட்டம் இருந்திருக்காது. சுனாமி வந்துட்ட பிறகு தான் என்ன ஆயிடுக்குன்னா பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005 போட்டு 2006 பேரிடர் மேலாண்மை ஆணையமும் அமைக்கப்பட்டது. இது எல்லாமே 10வது ஐந்தாண்டு கால திட்டத்தில் கொண்டு வரப்பட்டது. எக்ஸாம்பிள் இப்போ டைரக்டா கேட்பாங்கப்பா. தகவல் அறியும் உரிமை சட்டம் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் கொண்டு வரப்பட்டதுன்னு என்ன சொல்லுவீங்க? 10வது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்றத கிளியரா கவனிச்சுக்க போதுங்க. நெக்ஸ்ட்டுங்க 11வது ஐந்தாண்டு திட்டம். சரிங்களா? ஸோ ஓகே, நான் பிக்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி 10 ஐந்தாண்டு திட்டங்கள் கிளியரா பார்த்தாச்சு. அதனுடைய நோக்கங்கள் என்னன்றது பேசிக் பார்த்தாச்சு. இலக்குகள் வெற்றி அடைஞ்சது தோல்வி அடைஞ்சது நீங்க எழுதிட்டே வந்துட்டு இருப்பீங்க. 11வது பாருங்க 2007 12 காலகட்டம் 11வது. இந்த டைம் தலைவர் யாருன்னா மன்மோகன் சிங். ஏன்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவா இருக்காரு. துணைத் தலைவர் யாருன்னா மாண்டேகு சிங் அலுவாலியா. கேட்பாங்கப்பா. மாண்டேகு சிங் அலுவாலியா. மாதிரி சி ரங்கராஜன். மாதிரி ரங்கராஜன். ஓகேங்களா? இலக்கு 8.1. இதுவும் கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. இதுவும் குரூப் 1ல குரூப் 4ல குரூப் 2ல கேட்டிருந்தாங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் 8.1. இலக்கு 7.9%. திட்டம் தோல்வி. ஸோ திட்டம் வந்து தோல்வியில போய் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன சார் பிரச்சனை? என்ன வச்சாங்க அப்படின்னா இன்க்ளூசிவ் க்ரோத் டெவலப்மெண்ட் சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல நோக்கமா நீங்க எழுத வேண்டியது விரைவான அதிகமான உள்ளடங்கிய வளர்ச்சி. இந்த டேர்ம் எழுதுங்க. விரைவான அதிகமான உள்ளடங்கிய வளர்ச்சி. உள்ளடங்கிய வளர்ச்சி தான் சொல்றாங்க. அனைத்து சமூகங்களையும் வளர்ச்சி பெற்றவராக மாற்றுவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். விரைவான உள்ளடங்கிய வளர்ச்சினா செகண்ட் பாயிண்ட் வந்து வேலை வாய்ப்புடன் கூடிய வளர்ச்சின்னு சொல்றாங்க. தேர்ட் பாயிண்ட் சொல்றாங்க பாருங்க, கல்வி, சுகாதாரம், ஊட்டச்சத்து. ஊட்டச்சத்து இதுல எல்லாமே என்ன ஆகணும்? அவங்க இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். இதுதான் விரைவான அதிகமான உள்ளடங்கிய வளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நான் இங்க கொடுத்துருக்கேன். பாவர்ட்டி ரெடக்ஷன், இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட், ரெடக்ஷன் இன் ரீஜனல் டிஸ்பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன் கொடுக்கணும். ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம், வருமானத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்றாங்க. சோஷியல் செக்டார் டெவலப்மெண்ட் கொடுக்கணும். அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ஆகணும். எம்ப்ளாய்மெண்ட்டை ஜென்ரேட் பண்ணணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் இன்க்ளூசிவ் க்ரோத் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? கொடுத்தாகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த 10வதுல வைக்கிறாங்க. அது ஆனால் கொஞ்சம் தோல்வி அடைஞ்சு. செயல்பாடுகள் பாருங்களேன். தொழில்துறை சீர்திருத்தங்களின் விளைவாக 70 மில்லியன் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி உற்பத்தி திறனை மேம்படுத்தணும்னு சொல்றாங்க. நாட்டின் வறுமையை 10% குறைக்கணும். நாட்டின் வறுமை எவ்வளவு குறைக்கணும்ன்றாங்க? 10% குறைக்கணும்ன்றாங்க. 85 கல்வி அறிவினை 85% உயர்த்தணும். சுற்றுச்சூழலை என்ன பண்ணணும்? இன்க்ரீஸ் பண்ணணும். அட் சேம் பாலின சமத்துவமின்மையை குறைக்கணும். உயர்கல்வியில் மாணவர் சேர்க்கையை இன்க்ரீஸ் பண்ணணும். மனங்களின் பரப்பளவை 5% இன்க்ரீஸ் பண்ணணும். இறப்பு விகிதம் 28% குறைக்கணும். இந்த காலகட்டத்தில் தான் 2007 தான் கிராமப்புறங்களில் தொலைபேசி வசதி ஏற்படுத்தப்பட்டது அப்படின்றாங்க. இந்த திட்டத்தின் மூலமா சில நிகழ்வுகள் நடந்துச்சுங்க.
பெண்களுக்கு 33% பயனடைய செய்தாங்க. அரசு திட்டங்கள் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, 33% போச்சு. கல்வி உரிமை சட்டம் 2009ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டு 2010ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது, சுத்தமான குடிநீர் வழங்குவது அனைத்து மக்களுக்கும் சுகாதார வசதிகளை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. இதோட நம்ம என்ன ஆயிடுச்சு, 11 ஐந்தாண்டு திட்டங்கள் முடிச்சு. ஆஸ் யூசுவல் தான், ஒரு ரீகால் பண்ணிடலாமா? அப்படியே பார்த்துட்டே வாங்க. முதல் ஐந்தாண்டு திட்டம் ஃபர்ஸ்ட் வேளாண்மை, 2வது கனரக தொழிற்சாலைகள், சுதந்திரமான முன்னேற்றம் 3வது, நிலையான வளர்ச்சி 4வது, சுரங்க தொழில் 5வது, கர்பி அட்டவோ 6வது, தனியார் துறைக்கு முக்கியத்துவம் 7வது, மனிதவள மேம்பாடு 8வது, சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சி 9வது. ஓகேங்களா? அடுத்தது 10வது வந்து தலா வருமானத்தை இரட்டிப்பாக்குதல். கரெக்டுங்களா? தலா வருமானத்தை இரட்டிப்பாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். 11வது விரைவான அதிகமான உள்ளடங்கிய வளர்ச்சி. கவனிச்சுக்கோங்க, விரைவான அதிகமான உள்ளடங்கிய வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ ஏன்னா இந்த இடத்துல நான் உள்ளடங்கிய மட்டும் வச்சிருக்கேன், விரைவான அதிகமான உள்ளடங்கிய வளர்ச்சி. 12வது ஒரு ட்விஸ்ட் இருக்கும் பாருங்க. 12வது ஐந்து திட்டம் பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் இயர் எழுதிக்கலாமா? 2012-17 தலைவர் மன்மோகன் சிங் தான். ஓகே, துணைத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மான்டேகோ சிங் அலுவாலியா. அகைன் அவரே தான் வர்றாரு, மான்டேகோ சிங் அலுவாலியா தான் வர்றாரு. ஸோ மாற்றங்களுடன் ஹராடோமர்னு இருக்கும் மாதிரி நீங்க விட்டுடுங்க. இலக்கு மட்டும் பாருங்க 8%. இலக்கு 8% அடைந்தது இல்லை, ஏன்னா திட்டம் தோல்வி. என்ன சார் நடந்துச்சு? அமாரா தேஸ்கே அப்படின்னு சொல்லக்கூடிய பிஜேபி பார்ட்டியை சேர்ந்த இப்போதைய கரண்ட் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பதவியேற்கிறார், நரேந்திர மோடி. ஸோ நம்ம சுழல் திட்டம்னு ஒரு திட்டம் பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? 78, 79, 80 அந்த காலகட்டங்கள்ல என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த திட்டங்கள் எல்லாமே ஐந்தாண்டு திட்டங்கள் நிறுத்தப்பட்டு சுழல் திட்டத்தை ஜப்பான் மாதிரியே கொண்டு வந்தாரு. மோடி வந்தோடனே என்ன பண்றாருன்னா, ஐந்தாண்டு திட்டங்கள் நிறுத்திடலாம். அவர் எப்ப பதவி ஏற்கிறாரு? 2014ஆம் ஆண்டு பதவி ஏற்றாருங்க. இப்போ வரைக்கும் அவர் தான் பிரைம் மினிஸ்டருங்க நமக்கு இந்தியாவுக்கு. ஸோ அப்போ என்ன ஆகுது, ஐந்தாண்டு திட்டங்கள் நிறுத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டாரு. எக்ஸாம்ல ரிப்பீட்டட் கொஸ்டின் இருந்தாங்க. 12வது ஐந்தாண்டு திட்டம் இலக்கு என்னன்னு கேட்கிறாங்க. சார் அப்போ 12வது ஐந்தாண்டு திட்டம் 2012ல என்ன சார் இலக்கு வச்சிருப்பாங்கன்னா, இங்க கொடுத்துருக்கோம் பாருங்க, விரைவான அதிகமான ஒருங்கிணைந்த நிலையான வளர்ச்சி. இங்க 11வது பாருங்களேன், அப்படியே பார்த்துட்டு வாங்க. 11வது என்ன சொல்றான்னா, விரைவான அதிகமான உள்ளடங்கிய வளர்ச்சி சொன்னோமா, நிலையானன்ற ஒரு வார்த்தையை 12வதுல ஆட் பண்றாங்க. இன்க்ளூசிவ், நிலையா இருக்கணும், எல்லாமே என்னன்னா நிலையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவ்வளவுதான் கைஸ். ஸோ இதுதான் 12 ஐந்தாண்டு திட்டங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ இந்த திட்டத்துடைய செயல்பாடுகள் பார்க்கலாமா? தொழில் தொடங்க எளிதாக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது இந்த திட்டத்தில். 2012-17க்குள் நாட்டில் படிப்பறிவு விகிதம் 100% எல்லாருக்குமே லிட்ரேசி ரேட் இருக்கணும்ன்றாங்க. நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்தியர்களின் 90% மக்கள் வங்கிகள்ல என்ன பண்ணணும், வங்கிகள் கணக்கு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திட்டத்தினை வரைவைத்த பிரதமர் மோடி எந்த ஆண்டு வெளியிட்டாருன்னா 2011 ஆகஸ்ட் மாசமே வெளியிட்டு இருப்பாரு. தொழிற்சாலைகள் 10% வளர்ச்சி அடையணும் அப்படின்றாங்க. இந்த திட்டத்தின் போது தான் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் என்ன ஆயிடுச்சு, நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். தட்ஸ் எனஃப் கைஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்த 12 ஐந்தாண்டு திட்டங்களுமே நான் என்ன பண்ணிட்டேன், உங்களுக்கு தொகுத்து கொடுத்தாச்சுங்க. ஸோ இது ஒரு கிளாஸ் நீங்கள் நல்லாவே பார்த்துக்கங்க போதும், சரியா? ஸோ இப்போ சார் எக்ஸாம்பிள் இது கேட்பாங்களா பாருங்க, சார் எந்தெந்த திட்டங்கள் வெற்றி அடைந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஓகேங்களா? வெற்றி அடைந்த திட்டங்கள் 1, 2, 5, 6, 7, 8 திட்டங்கள் என்னது? வெற்றி அடைந்த திட்டங்கள். இலக்கை விட அதிகமாக வளர்ச்சி அடைந்த திட்டங்கள். இது கொஸ்டின் டிஃப்ரெண்டா இருக்கா பாருங்க. கொஸ்டின் கேட்பனா டிஎன்பிசி கேட்கலாம். 1, 7, 8 1, 7, 8 இலக்கை விட அதிகமா வளர்ச்சி பெற்றுடும் அப்படின்னு சொல்றாங்க. தோல்வி அடைந்த திட்டங்கள் 3, 4, 9, 10, 11. ஓகேங்களா? நிறுத்தப்பட்ட திட்டம் 12வது திட்டம். ஓகேங்களா? சரி, சீனா பாகிஸ்தான் போரினால் ஏற்பட்ட தோல்வி திட்டம், இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின். 3, 4 வந்து பாத்தீங்கன்னா இது தோல்வியில போய் முடிஞ்சது அப்படின்னு சொல்றது காரணம் எதுனா சீனா பாகிஸ்தான் போர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். தட்ஸ் எனஃப். இது வந்து நீங்க எழுதி வச்சுனாலே போதுங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த வளர்ச்சி. சார் இப்போ நம்ம ஒரு ரீகால், ஜஸ்ட் இது ரீகால் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி எல்லாமே டீட்டெயில்டா சொல்லிட்டு வந்து ஃபைனலா ரீகால் வச்சிருக்கோம். ஏன்னா இதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுட்டு போகணும், எக்ஸாம் போறப்போ இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டுலாம் போகக்கூடாது. ஐந்தாண்டு திட்டங்கள், வருடங்கள், இலக்கு, வளர்ச்சி, மாதிரின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோமா? ஸோ நம்ம இங்க
டிக் போட்டே வந்துடலாம், எது வெற்றி எது தோல்வின்னு சொல்லிட்டு இப்படியே தெரிஞ்சுக்கலாம் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஹெராடோமர் மாதிரி விவசாயம் வெற்றியா? இங்க பாருங்க வளர்ச்சி சதவீதம் 3.6. ஸோ அடுத்தது பாருங்க வளர்ச்சி சதவீதம் 4.1. இது என்ன ஆயிடுச்சு, கனரக தொழிற்சாலைகள் வெற்றி ஆயிடுச்சு. அடுத்தது இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் என்ன ஆயிடுச்சு, 2.2. அப்போ தோல்வி. ஓகேங்களா, 3வது ஐந்தாண்டு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா தோல்வி ஆயிடுச்சு. 4வது ஐந்தாண்டு திட்டம் தோல்வியா பாருங்க. இதெல்லாமே நான் டீட்டெயிலா சொல்லிட்டேன். நம்ம இப்படி பார்க்கலாம். யாரு சமுதாய முன்னேற்றம், சுய முன்னேற்றம் அடைதல் அப்படின்னு சொல்லி சொன்னோமா, அசோக் ருத்ரா அண்ட் அலன் மனோ அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஆனா 5வது ஐந்தாண்டு திட்டம் ரவுண்ட் பண்றேன் வெற்றி, சுரங்க தொழில் வெற்றி ஆயிடுச்சு. அப்ப நம்ம இப்படி கொஸ்டின் கேட்கலாமா, முக்கியத்துவத்தின் அடிப்படையில் சுரங்க தொழில் வெற்றி பெற்றதா, கனரக தொழில் வெற்றி பெற்றதா, விவசாயத்தும் வெற்றி பெற்றதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம்ல. அப்படிதான் கேட்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் 7வது ஐந்தாண்டு திட்டம் கர்பி ஹட்டாவோன்னு சொல்லக்கூடிய வறுமை ஒழிப்பு வெற்றி பெற்றதா, அபரிவிதமான வெற்றின்னு பண்ணா 6வது 7வதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, இதுவும் வெற்றி பெற்றது. நெக்ஸ்ட் 8வது ஐந்தாண்டு திட்டம் அதுவும் வெற்றி பெற்றது. அப்ப பாத்தீங்கன்னா மனிதவள மேம்பாடு. 9வது திட்டம் பொன்விழா கொண்டாடுறன்னு சொல்லிட்டு தோல்வியில போய் முடிஞ்சிச்சு. 10வது ஐந்தாண்டு திட்டம் தோல்வியில போய் முடிஞ்சிச்சு. 11வது ஐந்தாண்டு திட்டம் தோல்வியில போய் முடிஞ்சிச்சு. 12வது ஐந்தாண்டு திட்டம் என்ன ஆயிடுச்சு, அந்த பாதியிலே நிறுத்தப்பட்டது. அப்பதான் நான் சொன்னேன் விரைவான நிலையான வளர்ச்சின்ற ஒரு டேர்ம் இங்க யூஸ் பண்றேன், உள்ளடங்கிய வளர்ச்சி மட்டும் இங்க யூஸ் பண்றேன். இது 11 12ம் கவனிங்களேன், விரைவான அதிகமான மற்றும் உள்ளடங்கிய வளர்ச்சி, இது விரைவான அதிகமான உள்ளடங்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி அப்படின்ற அர்த்தம். நிலையானது வந்து என்ன பண்ணுங்க, நீங்க 12th 5 இயர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருந்தாங்க. தட்ஸ் எனஃப் கைஸ். ஸோ இது எல்லாமே கண்டிப்பா நீங்க வளர்ச்சி இலக்கை தெரிஞ்சுக்கணும். அப்ப பாருங்க 1 2 3 4 5 6 திட்டங்கள் வெற்றி பெற்றிருக்கா பாருங்க. ஓகேங்களா, 6 திட்டங்கள் வெற்றி திட்டங்கள். அப்ப வெற்றி திட்டங்கள் மொத்தம் எத்தனை கேட்டாங்கன்னா 6 திட்டங்கள் நீங்க போட்டுருந்தாங்க. தேர்வுக்குள்ள எப்படி கேட்டாலும் நான் உங்களுக்கு எடுக்கிற மாதிரி தான் நான் உங்களுக்கு செட் பண்ணி அழகா கிளியர் கட்டாவே சொல்லியிருக்கேன். சரிங்களா, இப்போ ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாமா, ஒரு ரிவைஸ் பண்ணிடலாமா, கட்ட 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 கட்டன்னு சொல்லிட்டு 12 ஐந்தாண்டு திட்டங்களையும். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணும் போதே ஒரு விஷயம் சொன்னேன் சார், வீடியோ பதிவை நீங்க முழுசா பார்த்துட்டீங்கன்னா அழகா என்ன பண்ணிக்கலாம், நோட்ஸ் மேக் பண்ணிட்டு போயிடலாம். உங்களுக்கு நோட்ஸ் இருந்துச்சுன்னா அதுல நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஷார்ட்டா எக்ஸ்ட்ரா நான் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டே வந்துடலாம். ஸோ லென்த்தாக தான் இருந்திருக்கும், அழகா புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்லிவிட்டேன். அதை அழகா கேட்ச் பண்ணிட்டு எக்ஸாம் போயிட்டு கிளியர் பண்ணிட்டு வந்துருங்க. முதல் 5வது இடத்துல 12வது இடத்துக்கு நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். ஷார்ட் அண்ட் ஸ்பீடா உங்களுக்கு எப்படி புரியணுமோ அது கொடுத்துட்டேன். ஓகேங்களா, தயவு செஞ்சு பிடிஎஃப் கேட்காதீங்க, கைப்பட எழுதுங்க. ஏன்னா கைப்பட எழுதக்கூடிய ஒரு நோட்ஸ் வேல்யூவே தனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்ம இந்த வீடியோவை பதிவு பண்ண உடனே அடுத்த வீடியோக்கு கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பாக அதையும் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்பீடாக சொல்லி கொடுத்துருவேன். ஸோ நம்ம டெலகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணாதவங்க லிங்க்ல ஜாயின் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு கீழே நம்ம டெலகிராம் லிங்கோடைய டிஸ்கிரிப்ஷன் தரேன், ஜாயின் பண்ணிடுங்க. அப்போதான் நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நோட்டிஃபிகேஷன் காமிச்ச உடனே அடுத்த 2 3 மணி நேரத்தில் உட்காந்து என்ன பண்ணிடணும், நோட்ஸ் எழுதி நீங்க முடிச்சிடணும் அப்படின்றத நான் சொல்லிடுவேங்க. ஓகே கைஸ், ஐ திங்க் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்த வீடியோ பதிவில் அடுத்த ஒரு டாப்பிக்கோட சந்திக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அதுக்கு கிளாரிஃபையும் கொடுத்துட்றேங்க. தேங்க்யூ.